ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸாம் பீட டிஸ்கஷன். ரைட், நம்ம தொடங்குவோம். பிறகு நம்மளுக்கு முதலாவது எம்சிக்யூ. சரியா? முதலாவது எம்சிக்யூ. அணுவின் அமைப்பை தீர்மானிப்பதில் பங்களிக்காத விஞ்ஞானி. ரைட், தாம்சன் வந்து ஜே தாம்சன் வந்து ப்ளம் புடிங் மாடலில் சொன்னார். அப்போ அது ஓகே. ரதர்ஃபோர்ட் வந்து கருமாதிரின்னு சொன்னார். கோல்மண்டல மாதிரி, அதாவது ரதர்ஃபோர்ட் போர் மாதிரினே இருக்கு, கோல்மண்டல மாதிரின்னு சொன்னார். டெமோக்ரட்டிஸ் வந்து அந்த அணுன்னு சொல்லி ஒரு பத்தத்தை கொண்டு வந்தவர் தாரனுக்கு போது. அது நீல்ஸ் போரும் பங்களிப்பு செஞ்சிருக்காரு. சாட்விக் வந்து எங்களுக்கு நியூட்ரன் கண்டுபிடிப்பில் பங்களிப்பு செஞ்சிருக்காரு. எனவே ஆன்சர் வந்து டெமோக்ரட்டிக்ஸ். சரியா? பின்வரும் உண்மையான மற்றும் கருதுகோள் செயலில் நைட்ரஜன் மின்னேதன்மை குறைந்த சேர்வை. மின்னேதன்மை குறைந்தது. அப்ப எங்களுக்கு கலப்படிப்படையில பார்க்கலாம். CH3NC கொஞ்சம் கவனிங்க. CH3NC. ரைட், CH3NC. அடுத்து எங்களுக்கு இருக்குது NO2 மைனஸ், CH3NC. அடுத்து இருக்கிறது NO2 மைனஸ். அப்புறம் இருக்கிறது வந்து NO4 மைனஸ். ஆஃப்டர் தட் இருக்கிறது NTH4. இது வந்து ஐதராசின்னு எழுதிக்கணும். ஸ்டார்ட். இப்போ என்னோட வேலை செய்ய தொடங்கணும். ரைட், பேன் ஒன்றும் பென்சில் ஒன்று கையில் வச்சுங்க. பேன் ஒன்றும் இல்லாட்டி பேப்பர் கிளாஸ்க்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு தாள் ஒன்று இல்லாட்டி கொப்பி ஏதோ கையில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட்னு சொன்னோன்னா வேலையை செய்ய தொடங்க. ஏன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ண இருக்கு எங்களுக்கு. இப்போ CH3NC கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ட்ரிபிள் C. சரியா? இந்த இடத்துல சரியாவே இருக்கு. இந்த இதுதான் CH3. அப்போ நைட்ரஜனுக்கு இங்கே +1 இருக்கும், எங்களுக்கு கார்பனுக்கு -1 இருக்கும். இங்கே தனிச்சோடி. NO2 மைனஸ்ல கவனிங்க எப்படி இருக்கும். NO4 ஒரு கருதுகோள் சேர்வை. எங்களுக்கு ஆக்சிஜன் 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 எல்லா ஆக்சிஜனுக்கும் -1 காணப்படும். N2H4 ஹைட்ராசின் பாருங்க, இது தனிச்சோடியோட, இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது தனிச்சோடி. சரியா இல்லையா? இது ஒரு விஷயம். அப்ப இன்னும் கொஞ்சம் கவனிங்க. சரியா? இவங்கள்ட்ட என்னத்தை பத்தி இப்ப நாங்க பார்க்கணும். முதலாவதுல நாங்க பாக்குறது வந்து கலப்பை பத்தி. என்ன கலப்பு? ரைட், கலப்பை பத்தி பாத்தீங்கன்னா இதில் உள்ள நைட்ரஜன் வந்து sp கலப்பு, இதில் உள்ள நைட்ரஜன் வந்து sp2 கலப்பு, இதில் உள்ள நைட்ரஜன் வந்து sp3 கலப்பு, இதில் உள்ள நைட்ரஜனும் sp3 கலப்பு. அப்ப எங்களுக்கு எப்பயுமே கேட்கறது மின்னேதன்மை கூடியதை பத்தி. இங்கே கேட்டிருக்காங்க எங்களுக்கு மின்னேதன்மை குறைந்ததை பத்தி. அப்ப கூடியதை பத்தி தானே கேள்வி எப்பயுமே கேட்கறது. அப்ப இங்கே கேட்டிருக்காங்க எங்களுக்கு மின்னேதிர் தன்மை குறைந்ததை பத்தி. அப்ப N2H4 இங்க பாருங்க sp3க்கு குறைஞ்சது. அதுல sp3லயும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நான் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு, இவர் பிளஸ் ஏற்றம் உடையவர். விளங்குச்சா? இவர் பிளஸ் ஏற்றம், இவருக்கு ஏற்றம் எதுவுமே இல்லை. ரைட், இவருக்கு ஏற்றம் எதுவும் எங்களுக்கு காணப்படுறது இல்லை. ரைட், அப்ப எங்களுக்கு கண்டிப்பா விளங்கியிருக்கு. சரியா? இது ரெண்டுல தான் மின்னேதன்மை குறைவானது காணப்படுது. சரி, இது ரெண்டுல தான் எங்களுக்கு மின்னேதன்மை குறைவானது காணப்படுது. அதுலயும் N2H4 தான் குறைவு. ஏன்னா இவருக்கு ஏற்றம் +1 இருக்காரு. ஏற்றம் ஏற்றம் அதிகரிக்க மின்னேதன்மை அதிகரிக்கும். கலப்பு S இயல்பு குறைய P இயல்பு அதிகரிக்க எங்களுக்கு மின்னேதன்மை குறையும். சரியா இல்லையா? அப்பதான் வரிசை பதில் எங்களுக்கு N2H4 தான் ஆன்சர். சரி, அப்ப இதுக்கான வரிசை ரைட் டக் டக் டக்குன்னு எழுதிட்டு போங்க. இப்ப இப்படி தானே இப்போ யூனிட் 2 செஞ்சு எல்லாமே படிப்பிச்சு இதன் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுமே வரைஞ்சு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஐதராசின் கட்டமைப்பு வரைய தெரியாட்டி அதுக்கு நான் செய்ய வழி இல்லை. பேப்பர் கிளாஸ் ஸ்பீட்னு சொல்றது இல்லை. ஏன்னா தியரி கிளாஸஸ்ல அவ்வளவுமே சகலதுமே டைம் வழங்கப்படுத்த நாங்க செஞ்சிருக்கோம். ஏன்னா ஐதராசின்ல இருந்து அவ்வளோ தகவல்கள். அப்ப நான் கடன்னு நாங்க எழுதிட்டு போகல. நீங்க என்ன செய்யணும்? ரைட், இந்த விஷயத்தை என்னோட சேர்ந்து இதன் ஸ்ட்ரக்சரை விளங்கிட்டு, இதுல ஏற்றத்தை ஹோமல் சார்ஜை விளங்கிட்டு, தனிச்சோடி எழுத்திறன்கள் விளங்கிட்டு, பிணைப்பெத்திறன் விளங்கிட்டு நீங்க என்னோட சேர்ந்து வேலை செய்யற ஒரு ஆளா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு 2-3 months தான். ரைட், அப்ப என்ன ஒரு வரிசை உருவாக்கி பார்ப்பேன். நம்ம என்ன வரிசை சொல்லுங்க பார்ப்போம். இதுல ஒரு வரிசை நாங்க உருவாக்கும். சரியா? வரிசையை உருவாக்கி பார்த்தா இந்த இடத்துல கவனிங்க, இதுல sp2 தானே. இப்ப N2H4 நல்லாவே குறைவு. நல்லா கவனிங்க, N2H4 அதை விட கூட எங்களுக்கு NO4 அதை விட கூட NO2 சரியா? அதை விட கூட CH3NC. இந்த ஆர்டர் எழுதிக்கங்க, குயிக் எழுதிக்கங்க, ஃபாஸ்ட் எழுதிக்கங்க. அடுத்த கேள்விக்கு போவோம் நம்ம. சரியா? டிஸ்கஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னொரு 2 நாள் அடுத்த MCQ எக்ஸாம் CA செய்யணும். என்ன சரி, இப்ப கவனிங்க. அடுத்தது
சிஎல் ரைட் இதுக்கு ஒன்றாவது ஆன்சர், நாளுக்கு ஒன்றாவது ஆன்சர். இப்போ இப்போ நான் இந்த ஆர்கானிக் பீரியடை விடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தனி ஒரு கிளாஸ் ஒன்றில் ரைட் இப்போ நான் உங்களுக்கு பாசிபிக் எலெக்ஷன் 2019 24 வரைக்கும் தந்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆர்கானிக் சேர்வைகளில் இது வரைக்கும் 2000 வந்த ஆர்கானிக் சேர்வைகளை பற்றி தந்து அவ்வளோ பேரிடம் உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும் ஒரு கிளாஸில். ஆர்கானிக்ல அவ்வளோ பேரிடு உங்களுக்கு தந்து உங்களுக்கு பேரிடுன்னு சொல்லி டியூட் ஒன்று தருவேன். அந்த அவ்வளோ ரியாக்ஷன், அதாவது அந்த ஆர்கானிக் பீரியடை கிளியர் பண்ணி தருவேன். அப்போ உங்களுக்கு ஆர்கானிக்ல உள்ள எல்லா டீடைல்ஸும் ஓகே ஆயிரும். சரி தானே? அது நம்ம ஒரு கிளாஸ் தனி கிளாஸ் போட்டு செய்ய போகிறோம். அடுத்து கொதிநிலை அதிகரிக்கும் சரியான வரிசை குறிப்பிடுது. ரைட், கொஞ்சம் கவனிங்க. கொதிநிலை அதிகரிக்கும் சரியான வரிசை இப்போ எங்களுக்கு தெரியும். இதுல சரியா கவனிங்க, எங்களுக்கு ரெண்டாவது. ரைட், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாவது விட CH3CH இங்க பாருங்க, C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். சரியா, இங்கே எங்களுக்கு ப்ரொபைல் குரூப் ஒன்று பாருங்க C. ரைட், எங்களுக்கு காணப்படுறது எங்களுக்கு ஒரு ப்ரொபைல் குரூப் ஒன்று CCன்னு சொல்லி ப்ரொபைல் குரூப் ஒன்று காணப்படுது. சரியா, இது ஆல்டிஹைட் ஒன்று. அப்போ இங்கே CH3 CH2 CH2. ஸோ இவர் பொண்டை தள்ளுவார், இவர் பொண்டை வந்து மேல் எடுப்பார். அப்போ முனை ஒன்று காணப்படும், இவர் ஒன்றுமே செய்யாது. அதுக்கப்புறம் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே இருக்குது எங்களுக்கு 1 2 3 4, அதாவது இவரோட அதிகமாக காணப்படுவது CH3 CH2 CH2 இன்னொரு CH2OH, அதாவது பியூட்டனால். அதோட கூட 1 2 3 4 பியூட்டனோயிக் ஆசிட் CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் OH. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆல்கஹாலை விட கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு எங்களுக்கு கொதிநிலை கூட. அப்போ இது வந்து ஆல்டிஹைட். இவர் யார் எங்களுக்கு ஆல்டிஹைட்டு. ஆல்டிஹைட்டை விட எங்களுக்கு கொதிநிலை ஆல்கஹால்கள் கூட. இதுதான் இந்த எம்சிக்கு உணர்த்துறது. ஆல்கஹால் கூட அதே மூலத்தினும் அதே கார்பன் எண்ணிக்கையுடைய சரியா ஆல்கஹால்களை விடையும் நல்லாவே எங்களுக்கு கொதிநிலை கூட வந்து யாருக்கு கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு. இது எல்லாமே ஃபோசி ரெசெப்டார் பாருங்க, எல்லாமே ஃபோசி. ரைட், ஒரே கார்பன் எண்ணிக்கையில ஆல்கஹாலை விட ஆல்டிஹைடை விட ஆல்கஹால் கூட, ஆல்கஹாலை விட கார்பாக்சிலிக் ஆசிட் கூட. டக்குனு எழுதுங்க. கீட்டோன் வந்துச்சுன்னா டிஃபரண்ட். ஆல்டிஹைடை விட கீட்டோன் கூடும், கீட்டோனோட ஆல்கஹால் கூடும், ஆல்கஹாலோட கார்பாக்சிலிக் அமிலம் கூடும். டக்குனு எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. இதுல உணர்த்துற விஷயம் வந்து ஒரே கார்பன் எண்ணிக்கையில வர ஆல்டிஹைடை விட ஆல்கஹால் கூட, ஆல்கஹாலை விட கார்பாக்சிலிக் ஆசிட் கூட. விளங்குதா? சரி, இப்ப முதலாவதுக்கு என்ன பிலன்னு சொல்லிட்டு போறேன். பேப்பர் கையில இருக்குதானே, பேப்பர் பாத்துங்க. முதலாவது வந்து பாருங்க எல்லாமே 2 கார்பன்ல உள்ளது. அப்ப முதலாவது இருக்கிறது ஆல்கஹால்ல வந்து எத்தனால். ரெண்டாவது இருக்கிறது வந்து எங்களுக்கு எதிலமைன் ஒன்று. மூணாவது இருக்கிறது வந்து எங்களுக்கு ரைட் HCO2Hங்கிறது ஒரு ஃபோமிக் ஆசிட்னு சொல்றது. அப்ப இங்க என்ன பிலனா ஆல்கஹாலை விட அமீன் கொதிநிலை கூட கொடுத்துருக்கு. அப்ப பில யார் வருவா எங்களுக்கு அமீன் குறைவா வருவாரு, ஆல்கஹால் கூட வருவாரு. அதை விட ஆல்கஹாலை விடையும் ஒரே கார்பன் எண்ணிக்கையுடைய கார்பாக்சிலிக் அமிலம் கூட. அப்ப நாங்க மூணாவது MCQ எடுத்த தீரங்கன்னு வந்திருக்கு. விளங்குனிச்சா? அப்ப அதை மாத்தி போட்டு குயிக்கா எழுது, டக்குன்னு எழுது, பேப்பர் பக்கத்துல எழுது, பாத்துக்க இருக்காத, டக்குன்னு எழுது அதை. ரைட், டக்குன்னு எழுதுங்க. பேப்பர் இருக்கு தானே, பேப்பர் பக்கத்துல எழுதிட்டு போங்க. பேப்பர் கையில இல்லாம டிஸ்கஷனுக்கு உட்கார வேணாம், பேப்பர் எடுத்துக்கிட்டு உட்காருங்க. விளங்குதா? இல்லாட்டி இந்த பேப்பர் டிஸ்கஷன் வந்து யூஸ்லெஸ் ஆயிரும். எப்படி வரும் எங்களுக்கு CH3 CH2 NH2 கூட CH3 CH2OH கூட, அதை விட எங்களுக்கு HCO2H கூட. விளங்குதா? H2H கட்டமைப்பெல்லாம் வரைஞ்சிக்கணும். அடுத்தது சிஸ்டான்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி அங்கிட்ட எங்களுக்கு ஒரு இன்னொரு அட்கின் ஒன்று காணப்படுது. சரி, அதுல சிஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்ஸை விட டிரான்ஸுக்கு குறைவு. ஏன்னா டிரான்ஸ்ல வந்து வெட்டுப்பட்டு போயிடும் பிணைப்பு எல்லாமே. அப்ப சிஸ்ஸை விட அங்கே டிரான்ஸு குறைவு, டிரான்ஸை விட எங்களுக்கு சிஸ்ஸு கூட. அப்ப மற்றது கொஞ்சம் கவனிங்களேன், அது கொஞ்சம் விலங்கு எடுத்து காட்டுறேன், கவனிங்களேன். அதுல கொஞ்சம் குழப்படி ஒன்று இருக்கலாம் தானே. இங்க பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இன்னொரு C இன்னொரு C இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன். இது டிரான்ஸ், இது வந்து டிரான்ஸ். கவனிங்க எல்லாருமே. அடுத்தது கார்பன் கார்பன் இன்னொரு C இன்னொரு C இன்னும் ஹைட்ரஜன் இன்னும் ஹைட்ரஜன். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரியா, இவர் பொண்டை கிட்ட தள்ளும், இவர் பொண்டை கிட்ட தள்ளும்,
ஒரே கூட்டங்கள் ஒரே மெத்தல் கூட்டங்கள் ஒன்று கொண்டு தள்ளுறனால எங்களுக்கு வந்து இங்கே மியூ வந்து பூஜ்ஜியம், சரியா இல்லையா? மியூ வந்து பூஜ்ஜியம். இங்கே சி, அதாவது ஒரு மெத்தல் கூட்டம் கீழே தள்ளும், இன்னொரு மெத்தல் கூட்டம் இங்கிட்டு தள்ளும். எனவே இங்கனொரு இருமுனை தொழிற்படும். எனவே இந்த சிஸ் அமைப்புல என்ன அமைப்புல எங்களுக்கு சிஸ் அமைப்புல மியூ வந்து 0க்கு சமன் இல்லை. எனவே ஒரு இருமுனை காணப்படும். அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சரியா, டிரான்ஸை விட யாருக்கு எங்களுக்கு டிரான்ஸை விட சிஸ்ட கொதிநிலை வந்து கூட தானே. டிரான்ஸை விட எங்களுக்கு சிஸ்ட கொதிநிலை வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக காணப்படுது. ரைட், இது ஒரு விஷயம். சரி, அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க பாப்போம். அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி? அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுலயும் 4 கார்பன், இப்படி ஒரு கார்பன், சரியா, இப்படி ஒரு கார்பன், இங்க 2 பக்கத்துமே ஹைட்ரஜன். ரைட், இது சிஸோ டிரான்ஸோல்ல இப்படி சி. ரைட், இந்த ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சி. எனக்கு விளங்கணும் இந்த இதா சிஸை விட டிரான்ஸ் கூடவா குறவாங்கிறத எனக்கு விளங்கணும். சரி, அடுத்தது 4வது பாருங்க, 1 2 3, அதாவது ப்ரோபனால், இங்கிட்டு 3 ப்ரோபனோயிக் ஆசிட். இது வந்து எங்களுக்கு ஒரு எசுத்தர் ஒன்று என்ன, CH3 COO CH3, அது ஒரு எசுத்தர். எசித்தருக்கு வந்து சரியா அது ஒரு பல வாசனையுடையது. நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த எசித்தரை தயாரிச்சா நாங்க ப்ராக்டிக்கல் லேப்ல எசித்தரை தயாரிச்சா ஒரு அழகான ஸ்மெல் ஒன்று, எசித்தரோட அந்த பல வாசனை ஒன்று, ஃப்ரூட்டி ஸ்மெல் ஒன்று வரும். இப்போ எங்களுக்கு தெரியும் தானே, பழங்கள்ல அந்த எங்களுக்கு கம்பெனிஸ்ல விற்கிற அந்த ஃப்ரூட் நெக்டர்ஸ் எல்லாமே சிந்தசிஸ் பண்ண, அதாவது தொகுக்கப்பட்ட எசித்தர்கள் தான். இந்த மாம்பழத்துக்குரிய எசித்தர் சேர்வைகள் இருக்கு, வாழைப்பழத்துக்குரியது, அன்னாசத்துக்குரியது, இந்த மாதிரி அந்த சுவைக்குரிய கெமிக்கலை அந்த எசித்தரை ப்ராக்டிக்கலா தொகுத்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த உணவுகளை தயாரிக்கிறாங்க. அதான் கெமிக்கல்னு சொல்றது. அப்ப எசித்தர் பலவாசனை தயாரிக்கக்குள்ளே வருதுன்னா அவரோட கொதிநிலை வந்து குறைவா இருக்கணும். அப்ப 4வது எப்படி வரணும்னா, அந்த 2வது வந்து 1வது வரணும், 1வது 2வது வரணும், 3வது இருந்த இடத்துல இருக்கணும். சரியா? அடுத்தது அமில குளோரைடு ஆல்கஹால், அமில குளோரைடை விட ஆல்கஹால் கூட, அதை மாத்தி போட்டுங்க, அதை மாத்தி போட்டுங்க. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு 6வது கேள்விக்கு போவோம். அப்போ எங்களுக்கு தெரியும் 5வதுக்கு 3வது பாருங்க, 1க்கு 3, 2க்கு 5, 3க்கு 3வது இன்னும் செய்யலைன்னா 3வது இருக்கட்டும். நான் உங்களுக்கு இந்த இன்னைக்கு ஒரு வரிசை ஒன்று தரேன், கிளாஸ் முடியக்குள்ள அணுவாரை வரிசை ஒன்று, அதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, அதை கொஞ்சம் விளக்கி நாங்கள் எடுப்போம். 4க்கு 1, 5க்கு 3, அப்போ 6வது ஆன்சரை பார்த்துட்டு போம். ரைட், கவனிங்க. இந்த 6வது மாறா வலுவலோடையும் குறித்த மூலகத்தின் இறுதியம் தொடர்பான சக்தி சொட்டையும் தரப்பட்டுள்ளது. நீங்க பாருங்க, N = 4, N = 4, L = 1, சாரி L = 0, என்ன L = 0, ML 0. ரைட், MS வந்து தந்திருக்காங்க. இந்த தந்த வடிவத்தை கவனிங்க, -½ அல்லது +½. உங்களோட டியூட் எடுத்து பாருங்க, சோடியம் எழுதியிருப்போம் இந்த மாதிரி நாங்க -½ அல்லது +½. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த இடத்துல, சரியா, இப்படி காணப்படக்குள்ள எங்களுக்கு ரைட், ஒன்னு இலத்திரன் இப்படி இருக்கலாம், அல்லது இலத்திரன் இப்படி இருக்கலாம், அல்லது ஓ, அல்லது எப்படி வேணாலும் காணப்படலாம் அவர் அந்த இலத்திரன். விளங்குனிச்சா? அப்படியா இருந்தா இதன் நிறமகை, இப்ப இதை வச்சு முடிவு எடுப்பீங்க 4s, இதை வச்சு முடியலாம் 4s1. விளங்குனிச்சா இல்லையா? அதை வச்சு முடிவு எடுக்கலாம் 4s1. அப்ப 4s1 முடியுறது எங்களுக்கு கிட்டத்தட்ட பொட்டாசியம், என்ன கிட்டத்தட்ட பொட்டாசியம் தானே எங்களுக்கு ஆன்சர். அப்ப பொட்டாசியம் பத்தியான கேள்வி தான் அது. பாருங்க, ஒரு மூலகத்தை ஐடென்டிஃபை பண்ணாம பொட்டாசியம் ஸ்டார்ட் எழுத தொடங்க, விளக்குறை எழுத தொடங்க, என்னங்கிறது டக்குன்னு எழுத தொடங்க. ரைட், அப்ப பொட்டாசியம் பத்தி தான் கேள்வி போகுது. ரைட், எயின் ஹைட்ராக்சைடு நீர் கரைசல் வலிமையான காரம் யார் எங்களுக்கு? KOH வலிமையான காரம், வலிமையான காரம், வலிமையான காரம். ஸ்டார்ட் எழுதுங்க, என்னோட சேர்ந்து எழுதுங்க, வலிமையான காரம். இதன் நைட்ரேட் வெப்ப பிரிகை ஆகும்போது நிறமற்ற வாயு. இங்க பாருங்க, KNO2 பிரிகை, நைட்ரேட்னா KNO3, KNO3 சாலிட் பிரிஞ்சிச்சுன்னா KNO2 வாரதோட O2 வரும். இதான் எங்களுக்கு S பிளாக், வேற மாதிரி பிரியாது. ஆனா
LiNO3 கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அது இப்போ எனக்கு தேவையில்ல. எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா ஃபைனலில் சரி. LiNO3 இன்னும் Li2O வரதோட NO2ஓட ஒட்டு வரும். இது வந்து தேவையில்லை இன்னும், ஆனால் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் குளோரைடு பன்சன்ஸ் வாழையில் ஊதா நிறத்தை தரும். எங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் வந்து எங்களுக்கு வெற்றுக்கணுக்கு விளங்காது. ஒரு டபுள் கோபால் கிளாஸை வச்சு பார்த்தா தான் எங்களுக்கு பொட்டாசியம் விளங்கும். அவரோட கலரை நாங்கள் சொல்றது லைலாக் கலர்னு சொல்றது, விளங்குதா? ஊதா நிறத்தை நாங்கள் சொல்றது லைலாக் நிறம்னு சொல்றது, ரைட்? லைலாக் அதாவது ஊதா. சரி, அதுவும் எங்களுக்கு சரி. அடுத்தது, இது அசட்டிலுடன் தாக்கம் புரியும் போது அசட்டிலுடன் தாக்கம் புரியும். இங்க பாப்போமே, அசட்டிலின் வாயு யார்? இப்ப எங்களுக்கு என்ன எழுதுறேன்னு கவனிங்களேன். அசட்டிலின் வாயு, ரைட்? இப்ப அசட்டிலின் சொல்றது HC∼CH, சரிதானே? இது அசட்டிலின். பொட்டாசியமா அளவோட போட்டீங்கன்னா, ரைட், ஒரு பக்கத்து அசட்டிலின் உடஞ்சி HC∼C-K+ உருவாகும். அல்லது பொட்டாசியமை மிக போட்டீங்கன்னா ரெண்டு பக்கட்டும் அசட்டிலின் உடையும் K+C∼C, அப்ப K+C-C-K+, விளங்குச்சா இல்லையா? எப்படி உருவாகணும் ஃபாஸ்ட் எழுதிக்கங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் விளங்கணும்னு சொன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, இப்போ ஆறாவதுக்கு ABCDங்கிற 5 ஆன்சருமே, சாரி 4 ஆன்சருமே சரி. அப்போ எங்களுக்கு 5வது விட. ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. இந்த கேள்விக்கு நாங்க எப்படி விளக்கம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு விளங்குதா? இதான் மெயின். இதை பிடிச்சி காட்டி உங்களுக்கு இந்த கேள்வியை செய்யல. அது சும்மா பொட்டாசியம்னு எழுதி வச்சுட்டு நீங்க கேள்வி எழுதினீங்க இல்ல. எனக்கு வேணும் இந்த ஐடியா. இது வந்து தியரி. பொட்டாசியத்தை பத்தி நல்லா படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கணக்கு இல்ல. கேள்விக்கு பொட்டாசியம் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதான் கணக்கு. அதில் போர்டில் எல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு தேவையானது எழுதாங்க. எது தேவை எல்லாத்தையும் எழுதுங்க. போர்டில் எது எழுதி போறோம்னா சின்ன டொட்டு வச்சுட்டு அதையும் எழுதிக்கங்க. அப்ப சரி, இப்ப அடுத்தது போவோம். நியம வெப்பநிலை அமுக்கத்தில் உள்ள பின்னரும் அதே வெப்பநிலை அமுக்கத்தில் உள்ள CO2 வாயு ஆயத்தின் அடுத்துக்கு சமன் நடத்தி கொண்டது யார்? எங்களுக்கு C3H8. இப்ப நியம வெப்பநிலை அமுக்கத்தில் எங்களுக்கு நியம வெப்பநிலை அமுக்கம், கவனிங்க, வெப்பநிலை அமுக்கம் டிபி மாறல. எது அதே வெப்பநிலை அமுக்கத்தில் உள்ள CO2 வாயுவின் மாதிரி அடர்த்திக்கு சமன் நடத்தி கொண்டது. அப்ப CO2 வாயுவிற்கு அடர்த்தி என்னது? அடர்த்தி சமன் இங்கே கவனி. இப்ப எங்களுக்கு எத்தனாவது MCQ இது? 7வது MCQ, சரியா? 7வது MCQ. இப்ப 7வது MCQல அடர்த்தி சமன் PMORT இந்த சமன்பாடு நிறுவனம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும், சரியா இல்லையா? இவங்க சொல்றாங்க P மாறல, T மாறல, அப்ப R மாறாது. அப்ப அடர்த்தி நேர்வித சமன் மூலர் திணிவு. CO2 மூலர் திணிவு 44 கிராம் மூல் -1. அப்ப இங்க யாருக்கு 44 வருது? C3H8, சரியா இல்லையா? அப்ப C3H8க்கு 44 வருது, CO2க்கு 44 வருது, ரைட்? அப்ப அதான் ஆன்சர் எங்களுக்கு. டக்குன்னு எழுதுங்க பாருங்க, எவ்வளவு டேஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எழுது. அடர்த்தி சமன் PMORT, ரைட்? அது எப்படி நிறுவுறதுன்னு தெரியுதானே? கவனிங்க. PV சமன் NRT. PV சமன் Nக்கு பதிலா திணிவின் கீழ் மூலர் திணிவு RT, சரியா? அதே P தனியா வச்சுட்டு சிம்பிள் எம்முக்கு கீழே V போட்டுட்டு கேபிட்டல் எம் கொஞ்சம் தள்ளி எழுதிட்டு மேல RT எழுதுனா இந்த MOV வந்து என்னது? எங்களுக்கு அடர்த்தி RTO எம்னு வரும் முழுவதின். அடர்த்தி எழுவாய் பார்த்தீங்கன்னா அடர்த்தி சமன் எங்களுக்கு PM இன் கீழ் RTன்னு வரும், சரியா இல்லையா? அந்த சமன்பாடு மூலம் தான் இந்த கேள்வி செய்யப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த கேள்வி போவோம். ரொம்ப ஸ்பீடா இருக்கணும், ரைட்? அடுத்த கேள்விக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா நீங்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிருவீங்க. நைட்டுக்கு தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. நான் சரியா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? குறைந்த வெப்பநிலை கூடிய வெப்பநிலை சுயாதீனம் நிகழக்கூடிய தகவல். குறைந்த வெப்பநிலையிலும் கூடிய வெப்பநிலை சுயாதீனமாக நிகழக்கூடிய தகவலுக்கு பொருத்தமான நிபந்தனை. அப்படின்னா சரி, அப்ப இந்த குறைந்த கூடிய வெப்பநிலை பார்க்கல எங்களுக்கு தெரியும் இந்த டெல்டா H பெருமானம்
டெல்டா எஸ் பெருமானம் எதுவா இருந்தாலும் டெல்டா டி எல்லா வெப்பநிலையிலும் தாக்கம் வந்து மைனஸ்ல 100% சுயாதீனமா நடக்கிற ரியாக்ஷன்ஸ் நினைவு இருக்கா? 4 வகை இருக்கு. 100% சுயாதீனமா ஒரு ரியாக்ஷன் நடக்கும், 100% ரியாக்ஷன் நடக்காதது, 50% நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நாங்க 3ஆ பிரிச்சோம். அதாவது 100% ரியாக்ஷன் நடக்கணும்னா டெல்டா H மைனஸா வந்து டெல்டா எஸ் பிளஸ்ஸா வந்தா யாதேனும் வெப்பநிலை டெல்டா ஜி என்ன செய்யும் எங்களுக்கு மைனஸா இருக்கும். ரைட். அதே மாதிரி டெல்டா H பிளஸ்ல வந்து எதிர்மறையா மாத்துறேன், டெல்டா எஸ் வந்து மைனஸ்ல வந்து யாதேனும் வெப்பநிலை வந்தா டெல்டா ஜி பிளஸ்ல இருக்கும், தாக்கம் நடக்காது. விளங்குச்சா? இப்ப இவரும் பிளஸ் இவரும் பிளஸ்னா இவர் பிளஸ்ஸா இருந்தாதான் இது வந்து மைனஸ் ஆகும். பிளஸ்ன்னு சொல்றது கிளாஸ் வேர்ட். எக்ஸாம் வேர்ட் என்னது? உயர் வெப்பநிலை. ரைட். இவரும் மைனஸா இருக்காரு, இவரும் மைனஸா இருக்காரு. அப்ப இவரும் மைனஸா இருந்தா தான் டெல்டா ஜி என்ன செய்யும் மைனஸ்ல வரும். அதாவது மைனஸ்னு சொல்றது கிளாஸ் வேர்ட், எக்ஸாம் வேர்ட் என்னது? தாழ் வெப்பநிலை. விளங்குச்சா இல்ல? இதான் அந்த 4 விஷயங்களும். கிளியரா? அப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எல்லா வெப்பநிலையும் சுயாதீனம் நடக்கணும்னா நாங்க எடுத்த வகையே பாருங்க, எடுத்து பாருங்க ஒரு டியூட்டை பத்தி நாங்க ரிவிஷன் பண்ணிருப்போம். அப்ப டெல்டா ஜி மைனஸ்ல வரணும்னா டெல்டா ஜி மைனஸ் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் பிளஸ். எத்தனாவது ஆன்சர் எங்களுக்கு? 2வது ஆன்சர். ரைட். சிம்பிளா வராரு. 100% சுயமாக நினைக்கும் தாக்கம்னு எழுதிக்கோங்க. 100% சுயமாக நிகழும் தாக்கம். அந்த 8வது எம்சிக்கு பக்கத்துல இடம் இருக்கு இல்லையா? ஹலோ, அவனை எழுதுங்க. சரி, அழகான விஷயம் நடத்து மெக்னீசியம் ஃப்ளோரைட். இதை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்தி தரேன். ஏன்னா இது இந்த முறை 25 எக்ஸாமுக்கு ஒரு டாக்கட்டா மேற வினாவா கூட அமையலாம், ஒரு சிறு பகுதி கூட இது வரலாம். சாலக சக்தி கண்டுபிடிக்கிறது. 2010ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சாலக சக்தி தொடர்பான வினாக்கள் பெரிய வினா ஒண்ணு எங்களுக்கு வந்துல்ல. அப்ப இது 25க்கு ஒரு டாக்கட். சரியா? ரைட். கொஞ்சம் கவனிங்க. அப்ப மெக்னீசியம் ஃப்ளோரைட நியம சாலக வெப்பலுறை மாற்றத்தில் பயன்படாதது. பாருங்க, இப்ப இந்த எம்சிக்யூ செய்யக்குள்ளேயே உங்களுக்கு எஸ்ஏ மாதிரி விளங்கப்படுத்துறதுனால, ரைட், எஸ்ஏ வந்தாலும் உங்களுக்கு இதுல அழகான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நான் சொல்லி 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 இந்த பேப்பர் கிளாஸ்ல செய்யறோம். எது உங்களுக்கு டாக்கட், எது எந்த வருஷத்துல கடைசியா வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு தரேன். அப்ப நம்ம கவனிப்போம் இப்ப. ரைட். மெக்னீசியம் ஃப்ளோரைட சாலக சக்தியை கண்டுபிடிக்கிறது பத்தி. ரைட். கொஞ்சம் கவனிங்க. மெக்னீசியம் ஃப்ளோரைட சாலக சக்தியை பத்தி பார்ப்போம். ரைட். இப்ப மெக்னீசியம் ஃப்ளோரைட சாலக சக்தி முதலாவது விஷயம் என்னன்னா நல்லா கவனிச்சுங்க. ரைட். அழகா சொல்லித்தாரேன். நாங்க முதலாவது ஒரு உலோகத்தை எடுக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கே உலோகம், முதலாவது உலோகத்தை எடுப்போம். இதை கவனிங்க, அப்புறம் எழுதலாம். எனது ஒரு டாக்குன்னு சொல்லி தானே உங்களை எழுத வைக்கிறேன். உலோகத்தை நாங்க வாயு நிலை அணுவா மாத்துவோம். உலோகத்தை நாங்க வாயு நிலை அணுவா மாத்துவோம். திருப்பி 2வது ஸ்டெப் வந்து அலோகம். அலோகத்தையும் நாங்க வாயு நிலை அணுவா மாத்தணும். அப்புறம் உலோகத்தை நீங்க மாத்துவீங்க கற்றயனா, எல்லாமே வாயு நிலையினி. அலோகத்தை மாத்துவீங்க அன்னையனா. இந்த அன்னையன் கற்றன் ரெண்டையும் சேர்த்து சாலகத்தை உருவாக்குவீங்க. சரியா இல்லையா? அன்னையன் கற்றன் ரெண்டையும் சேர்த்து சாலகத்தை உருவாக்குவீங்க. ரைட். கொஞ்சம் கவனிங்க. என்ன கதை சொன்னாங்க? ஒரு உலோகம் காணப்படுறாரு, உலோகத்தை வாயுநிலை அணுவா மாத்துனீங்க. அலோகம் காணப்படுறாரு, அலோகத்தை வாயுநிலை அணுவா மாத்துனீங்க. திருப்பி உலோகத்தை வாயுநிலை கற்ற என்ன மாத்துறீங்க, அலோகத்தை வாயுநிலை அண்ணா என்ன மாத்துறீங்க, ரெண்டையும் சேர்ந்து சாலகத்தை உருவாக்குறீங்க. இப்ப கொஞ்சம் கவனிங்க. ரைட். இது ஒரு பாதை. இந்த சாலகம் வர்றதுக்கு இது ஒரு பாதை. இதை நாங்க பாதை பின்னு எடுக்கிறது. இது இல்லாம இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. கவனிங்க. இந்த இவங்க இதை எடுப்புமே இருக்காரு. இந்த 2 பேரும் எங்களுக்கு உலோகத்தையும் அலோகத்தையும் அதண்ட மாற்றேட்டு வடிவத்துல இருந்து, சரியா, மாற்றேட்டு வடிவத்துல இருந்து கலப்பதன் மூலம் நீங்க இங்க இவரை உருவாக்கலாம். இது பாதை ஏன்னு வைங்களே. மாற்றேட்டு வடிவத்திலிருந்து தேவையானது உற்பத்தி செய்யறது தோன்றல். அப்ப இதுல உங்களுக்கு தோன்றல் வெப்ப உளுரை மாற்றமும் தேவைப்படும். சரியா இல்லையா? இப்படிதான் நாங்க ஒரு சாலக சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மைண்ட் மேப் உருவாக்குகிறது. சரி, இப்ப நம்ம மெக்னீசியம் தொடர்பான சாலக சக்தியை இந்த மைண்ட் மேப் வச்சு உருவாக்கும். இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். கவனிங்க. முதலாவது ஸ்டெப் என்னது? உலோகத்தை வாயுநிலை அணுவா மாத்துறது தான் முதலாவது ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னது? அலோகத்தை வாயுநிலை அணுவா மாத்துறது. 3வது ஸ்டெப் உலோகத்தை வாயுநிலை உலோக அணுவை கற்றையனா மாத்துறது. தேவையான 1 2ங்கிறத மாத்திக்கலாம் 3 வரைக்கும். வாயுநிலை அந்த அலோக அணுவை
தேவையான அன்னையனா மாத்திக்கிறது, இவங்க 2 பேரையும் மிக்ஸ் பண்றது. அல்லது இவங்களை நாங்க சொல்றது மாற்றேற்று வடிவங்கள். 6 ஸ்டெப்ஸ் இதுல அடங்குது. இதையும் நீங்க பார்த்துக்க கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நாங்க போனேபர் சைக்கிள்ஸ் வரைஞ்சிருக்கோம், வெப்ப உள்ளுறை வரைபடங்கள் வரைஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு அந்த சாலகம் தொடர்பான ரைட் வினாக்களை செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு கேள்வி விடுன்னு சொல்லி ரிவிஷன் பண்ணி வச்சுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ரைட், இதை பத்தி ஒரு எஸ்ஏ கேள்வியும் வர பேப்பர் கிளாஸஸ்ல உங்களுக்கு போடப்படும். எனவே கொஞ்சம் கவனமா வேலையை செய்யுங்க இதுல. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இதுல என்ன அமைப்புன்னு சொல்லி. ரைட், கொஞ்சம் கவனிங்களே. இப்ப 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 எங்களுக்கு மெக்னீசியம் புளோரைட் சாலக சக்தி தான் கண்டுபிடிக்கணும். MgF2 solid. இப்ப இந்த மெக்னீசியம் புளோரைட் சாலக சக்தியை கண்டுபிடிக்கக்குள்ள முதலாவது விஷயம் என்னன்னா, மெக்னீசியம் சாலிட்ங்கிறவரையும் F2 கேஸ்ங்கிறவரையும் கலந்து, அதாவது இவங்களோட மாற்றேற்று வடிவங்கள், அதாவது இயற்கையில இவங்க காணப்படுற உறுதியான வடிவங்களை தான் நாங்க மாற்றேற்று வடிவங்கள்னு சொல்றது. முதலாவது ஸ்டெப் செய்ய சொன்னேன், உலோகத்தை அயனா மாத்த சொல்லி, சாரி உலோகத்தை வாயுநிலை அணுவா மாத்த சொல்லி, அப்ப Mg கேஸ். இப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு. ரைட், நான் சொன்னேன் இப்ப இந்த கிழமை உங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்ஸ்ல காணப்படுற அவ்வளோ வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் தொடர்பான விளக்கங்கள், ஒரு சமரி விளக்கம் தாரேன்னு சொல்லி. ரைட், இங்க மெக்னீசியம் சாலிட் கேஸா போறது ஒண்ணு அணுவாதல்னு சொல்லலாம், சரியா? யாதேனும் பௌதிக நிலையிலிருந்து வர்றது அணுவாதல்னு சொல்லலாம், அல்லது சாலிட் கேஸ் அந்த பௌதிக மாற்றத்தை பார்த்து பதங்கமாதல்னு சொல்லலாம். ரைட், அது 2 வேர்டும் இங்க பொருந்தும். இதுல இந்த மெக்னீசியம் கேஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறதுன்னா, ரைட், அடுத்து மெக்னீசியம் பிளஸ் உருவாக்கிட்டு போகலாம். அப்ப நம்ம ரெண்டாவது இங்கே வந்துட்டோம் தானே, புளோரின். புளோரின் எடுத்தீங்கன்னா புளோரினை நாங்க 2F கேஸா மாத்துறது. ரைட், இங்க என்ன விஷயம் நடந்திருக்கு? இங்க நடந்த விஷயம் என்னன்னா, புளோரின் பிணைப்பு பிரிகை விளங்குதா? பிணைப்பு பிரிகை, இந்த பிணைப்பு பிரிகைக்கும் அணுவாதலுக்கும் மெயின் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. அது இந்த கிழமை உங்களுக்கு விளங்கப்படுத்தி தரப்படும். இது பிணைப்பு பிரிகை. ரைட், அப்படி விளங்கப்படுத்தி சமரி பண்ணதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலகம் தொடர்பான வினா ஒரு டாக்கட்னு இப்போ உங்களுக்கு அறிவுரை வழங்கியாச்சு. அவர் 2F, சரியா? அதாவது இவரோட பிணைப்பு பிரிகை. அப்ப 2F கேஸ் வந்துட்டாரு. இங்க பாருங்க, Mg கேஸ Mg பிளஸ் கேஸா மாத்தலாம், இவரை Mg2 பிளஸ் கேஸா மாத்தலாம். கேஸ் திருப்பி இந்த 2 புளோரின் கேஸ என்ன செய்வீங்க, F மைனஸ் கேஸா மாத்திட்டு திருப்பி இவரை எங்களுக்கு ரைட் F மைனஸ் கேஸா மாத்தின போதும் என்ன எங்களுக்கு. இது கவனிங்களே, இவரை நாங்க ஃபுல்லா கொண்டு வருவோம் இது வரைக்குமே, சரியா? இவரை 2F மைனஸ் கேஸா மாத்தினா போதும். அதாவது ஒரு ஆள் அப்ப தர 2 ஆளா பெருக்கப்படுது. இந்த கட்டைன் அன்னைன் 2ஐயும் சேர்த்து இதை நம்ம உருவாக்கலாம், சரியா? இல்ல சொன்னதுங்களே. அப்ப இதுல கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இப்ப நாங்க ஏபின்னு சொல்லி பிரிச்சோம் தானே, ஏபின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும். இந்த பாதை நாங்க வரைஞ்ச பி பாதை, சரியா இல்லையா? இந்த பாதை வரைஞ்ச தனிப்படி ஏ பாதை. இந்த ஏஎம்பியை சமப்படுத்தி நீங்க விஷயத்தை எடுத்துக்க தான் இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இதுல புளோரின் பிணைப்பு பிரிகை 1, இதுல புளோரின் இலத்திரன் நாட்டம் தானே. அப்ப இதை நாங்க சொல்றது அணுவாதல் அல்லது பதங்கமாதல். இத முதலாம் அயனாக்கட் சக்தி, இது 2ஆம் அயனாக்கட் சக்தி, இது பிணைப்பு பிரிகை, இது முதலாம் இலத்திரனேற்றல். ஆனா முதலாம் இலத்திரனேற்றல் இங்க 2 தடவை நடந்திருக்குங்கிறது நீங்க விளங்கிக்கணும். அப்ப கணக்குல என்ன செய்யணும், டெல்டா HEG1 தந்தாங்கன்னா 2ஆல நீங்க பெருக்கிருக்கணும் அந்த பெருமானத்தை. விளங்குனிச்சா? இது எங்களுக்கு சாலக உருவாக்கம். இது டெல்டா H ஃபார்மேஷன். விளங்குனிச்சா இல்ல? நியம தோன்றல். அப்ப உங்களுக்கு கிளியர். இங்க எது தேவைப்படாதுன்னு தானே கேட்டிருக்காங்க, புளோரின் கேஸ் நியம முதலாம் இலத்திரனேற்றல். ரைட், சரியான போடுங்க. தேவை மெக்னீசியம் அணுவாதல் தேவை. அப்ப மெக்னீசியம் அணுவாதல் அது பக்கத்தில் எழுதுங்க, மெக்னீசியம் பதங்கமாதல். அப்படி தந்தாலும் உங்களுக்கு சரியாது, டக்குன்னு எழுதுங்க. மெக்னீசியத்தின் பதங்கமாதல். மெக்னீசியத்தின் நியம 2ஆம் அயனாக்கல் வெப்ப தேவைப்படும். புளோரின் கேஸின் நியம 2ஆம் இலத்திரனேற்றல், அதாவது நியம 2ஆம் இலத்திரனேற்றல் என்னது, F2-1 உருவாக்குறது. இங்க F2-1 உருவாக்க இயலுமா எங்களுக்கு? சாத்தியப்படாது. ஏன்னா இது ஒரு கருதுகோளா என்ன இருக்கும், அப்ப அது எங்களுக்கு தேவைப்படாது. விளங்குனிச்சா? ஏன்னா 2p6 எங்களுக்கு முடிஞ்சு போயிருது புளோரின் இலத்திரன் நிலைமை. இப்போ அதுக்கு மேல அவருக்கு சக்தி மட்டும் இல்ல, இன்னொரு இலத்திரனை வாங்கிறது. எனவே F2- இல்ல, அவை சுயத்துக்கு கண்டுபிடிச்சுக்கலாம், ஜெனரல் தெரிஞ்சாலும் செஞ்சிடலாம், நல்லது இல்ல. புளோரின் நியம பிணைப்பு சரி இந்த இருக்காரு, புளோரின் நியம பிணைப்பு பிரிகை. ரைட், என்ன செய்றீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுதிடுங்களே.
குயிக்காக எழுதிடு. இப்போ எல்லாம் விளங்குது, ரைட்? டக்குன்னு எழுதிருங்க அது. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். கவனி. ரைட், 10வது ரியாக்ஷன், 10வது தாக்கம். இப்போ பின்னோன் தாக்கங்களை கருத்தில் கொண்டு அதில் PCl5H2ஓட பாஸ்பரஸின் ஆக்சிஜன் மாறும், கலப்பு மாறும். இது வந்து இன்னைக்கு நாங்கள் 25 ஃபிசிக்கல் கிளாஸஸ்ல இந்த குளோரைட் வந்து நாங்கள் நீர்பகுதி காய்ச்சோம். PCl5H2ஓட போட்டால் ஆக்சிஜன் மாறும், கலப்பு மாறும்னு தந்திருக்காங்க. சரியா? அது பில ஆக்சிஜன் மாறாது. எங்களுக்கு PCl5 வந்து நீரோட போடக்கூட அளவு நீரோட போட்டால் PCl3, மிகை நீரோட போட்டால் H3PO4. அப்போ எப்படியுமே ஆக்சிஜன் மாறாது, கலப்பு மாறாது. விளங்குச்சா? அது பில. ரைட். கலப்பு மாறலாம், ஆக்சிஜன் மாறாது. ரைட். சரி, அடுத்தது எஸ்ஓபு மூலகங்கள் தொடர்பான பிழையான கூற்று. சில மூலகங்கள் கொள்ளின தாக்கம் அடைவதில்லை. சரி. யாரு? மெக்னீசியம், பெரிலியம். முதலாம் கூற்று லித்தியம் மட்டுமே இல்லை. ரைட், சரி, அது சரி. நீரற்ற நிலையின் கீழ் அதிக ஆக்சிஜன் வலிமை கொண்டது. இல்ல, தாழ்த்தும் வலிமை. சிறந்த தாழ்த்தும் கருவிகள் எழுதுங்க. ஏன்னா இலத்திரனை இழக்கக்கூடியது. டக்குன்னு இலத்திரனை இழந்து குயிக்கா ஆக்சிஜன் அடையக்கூடியது, விரைவாக ஆக்சிஜன் அடையக்கூடியது. ஏன்னா மின்னேற்றமே நல்லாவே குறைவு, அயனகர் சக்தி நல்லாவே குறைவு இந்த உலோகங்களுக்கு, டி பிளாக் உலோகங்கள் எல்லாத்தையும் விட. விளங்குச்சா? அப்பதான் இல்ல ஆக்சிஜன் வலிமை, தாழ்த்தும் வலிமை. அனைத்து கார உலோக ஹைட்ராக்சைடுகளும் வலிமையான காரங்கள் மற்றும் அவற்றின் கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழே இருக்கிறது. ரைட், அது சரி. NaOH லித்தியம் ஹைட்ராக்சைடோட NaOH வந்து காரம், அதோட காரம், அதோட KOH காரம். அப்ப கார வலிமை வந்து கூட்டமல்லி கீழ் நோக்கி அதிகரிக்குது, எங்களுக்கு கரைதிறனும் அதிகரிக்குது. ரைட். இம்மூலகங்கள் பிரித்து பெரும்பாலும் இன்பமும். ஆமா, ஏன்? இதுக்கு வந்து இலத்திரனை வழங்கி தாழ்த்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்க கவனிங்களே, அது என்னன்னு சொல்றேன். இப்போ சோடியம் இருக்காரு இல்லையா, சோடியம் பிளஸுக்கு இலத்திரனை வழங்கி சோடியம் சொல்லிடா நிகழ்த்த வைக்க முடியுமா? ஏலாது. அப்ப இப்படி நிகழாத தாக்கம்னு நிகழ்த்த வைக்கிறத மின்பகுப்பு தாக்கம். சரிதானே? நடக்காத தாக்கங்களை டெல்டா ஜி பிளஸ்ல இருப்பார். மின்பகுப்பு தாக்கங்களுக்கு சுயதினமா நடக்காது. மின்ன வழங்கி மின் சக்தியை வழங்கி நாங்க என்ன செய்யறோம்? நாங்க அதை நடத்த வைக்கிறோம். ஆனா மின் ரசாயன களம்னு சொன்னா அங்கே சுயாதீனமா தாக்கம் நடக்குது. அங்கே டெல்டா ஜி மைனஸ். மின்பப்பு களமா இருந்தா டெல்டா ஜி பிளஸ். நம்ம மின்ன வழங்கி தான் அந்த தாக்கத்தை நாங்கள் செய்யறோம். விளங்குதா? கரைசலுக்கு. ஆனா மின் ரசாயன களம் டெல்டா ஜி வந்து மைனஸ். சுயாதீனமா ஆட்டோமேட்டிக்கா தாக்கம் நடந்து எங்களுக்கு சக்தி அவரை பெற்றுக்கொள்றாரு. ரைட், பெற்று தாராரு. சரி, அடுத்தது பின்வரும் கார்பன் சேர்வுகள் மிகவும் உறுதியானது. கவனிங்க,
முதலாவது இல்லை, ரெண்டாவது இல்லை, மூணாவது கார்போ அயன், அஞ்சாவது கார்போ கட்ரைன். அஞ்சாவது கார்போ கட்ரைன் வந்து எங்களுக்கு துணை கார்போ கட்ரைன். டியூட்டை பாருங்க, தயவு செஞ்சு பேப்பரை பாருங்க, பேப்பரை பார்த்துக்கிட்டே இருங்க, சொல்லக்கூட பேப்பரை பாருங்க, எங்கிட்டுமே உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக டிஸ்கஸ் பண்ணுறேன், நீங்கள் முதல் விளங்கிக்கணும் இந்த உண்மையை. ரைட், இங்கே எங்களுக்கு CH3CH அது வந்து துணை கார்போ. எழுது டக்குன்னு எழுதுங்க, பேப்பரில் எழுது, பேப்பர் எழுதுங்க, பார்த்துக்கிருக்காம எழுதுங்க. ஒரு டிஸ்கஷன் பேப்பருக்கு போகல, அந்த டிஸ்கஷனை எப்படி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முதல் செட் ஆகணும். ஏன்னா நீங்கள் முதல் இங்கே பக்குவப்படணும் இந்த பேப்பர் கிளாஸஸ்க்கு. நான் காலையிலே சொன்னேன் உங்களுக்கு, பேப்பர் கிளாஸஸ்க்கு நீங்கள் பக்குவப்பட்டுட்டு ரைட் இப்படி தான் பேப்பர்னு டிஸ்கஷன் நடக்குதா, இந்த மாதிரி தான் நாங்கள் செய்யணுமா, ரைட் அதை நீங்கள் முதல் விளங்கிக்கணும். ரைட், CH3CH+CH3 அது வந்து எங்களுக்கு துணை கார்போ கட்ரையன். ரைட், அடுத்தது வந்து CH3CH2- அது வந்து எங்களுக்கு கார்போ அயன். அடுத்தது அசட்டேட் அயன். நீங்க பாருங்க, இந்த அசட்டேட் அயன்களை பத்தி கதைக்கலாம், அசட்டேட் அயன்களை பத்தி நம்ம கதைக்கலாம். சரியா, கவனிங்க, இந்த அசட்டேட் அயன்கள் CH3 C++ ஆக்சிஜன் ஆக்சிஜன் மைனஸ் தனிச்சோடி இருக்காங்க எங்களுக்கு. கவனிங்க, நல்லா கவனிங்க. இது இவர் என்ன செய்வார்னா CH3 C ஆக்சிஜன் மைனஸை இங்க எடுத்துட்டு, சரியா, இவர் பொண்டை இங்கிட்ட எடுப்பாரு, இவர் பொண்டை இதுலுக்கு வழங்குவாரு. மிகவும் எளிய ஒரு அயன், பரிவாளன் மிகவும் உறுதி அடையக்கூடிய ஒரு அயன். சரியா, எப்படி உருவாக்கிவார், உருவாக்க இயலுமா இல்லாத. இவர் ரெண்டையும் சேர்த்து நாங்க என்ன செய்யலாம்னா ஒரு பரிவு கலப்புன்னு வரையலாம். பரிவு கலப்பு வரைஞ்சா CH3 C ஆக்சிஜன் ஆக்சிஜன் இங்கே தனிச்சோடி, இங்கே தனிச்சோடி. உங்களுக்கு நல்ல விளங்கி இருக்கு. ஒரு ஆக்சிஜன்ல உள்ள மைனஸ் வந்து ரெண்டு ஆக்சிஜனுக்கு பிரிஞ்சிருக்கேனாப்பா. அப்ப -1 என்ன செய்யணும், நாங்க ரெண்டால பிரிச்சா இவரு -12, இவரு -12. கிளியரா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாங்க சொல்றது கேனனிக்கல் ஸ்ட்ரக்சர். அது கேனனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க இந்த பரிவு கட்டமைப்புகள் இப்படி வர அமைப்புகளுக்கு சொல்றோம். ரைட், கேனனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றது நாங்க கேனனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா, இதான் விஷயம். அப்ப இதான் உறுதியானது, நீர்க்கரைசல் நிலையும் உறுதியாக காணப்படுவார், பரிவு நடக்கக்கூடியது, சிம்பிள் ஒரு அசட்டேட் அயன். சரியா, இது எழுது போய் கலது. சோர்வடைஞ்சு போயிட்டு இந்த சும்மா போர்டை பார்த்து எழுதாங்க. ரைட், மனசுக்கு எடுத்து சப்ஜெக்ட் நல்லா ஆழமா மனசுக்கு எடுத்து எழுதி பழகுங்க. ரைட், அப்போதான் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் ஒன்று கிடைக்கும். சப்ஜெக்ட் வந்து உங்களை வந்து சேரும். சோம்பேறித்தனம் தூக்கமா இருந்தால் லெஃப்ட் ஆயிருங்க, அது பரவாயில்ல. இது செய்யற வேலையை திருத்தமா ஒழுங்கமா செய்யுங்க. இருக்க இந்த 2 மாசத்துல மொரட்டோ எக்ஸாமுக்கு இன்னொரு 40 நாள் இருக்கு, உங்களுக்கு 40-45 நாள் கிட்ட தானே இருக்கு. அப்ப திருத்தமா வேலையை செஞ்சு பழகுங்க, அவ்வளவுதான். சரி, 13வது கேள்வி போனாம. 13வது கேள்வி. 13வது கேள்வி பாத்தீங்கன்னா, பின்வரும் பரிசோதனைகளை கவனிக்குக. இதுல நிரம்ப கரைசல் வந்து இங்க பாருங்க, Cu2+க்கு வந்து எங்களுக்கு மிகை கொனைசியல் போட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன வராரு, எங்களுக்கு Cu ஸ்டார்ட் 2- வராரு, CuCl4 2- வராரு. இவர் மஞ்சள் நிறம், சரியா, இவர் நீலம். ஸ்டார்ட் பண்ணுங்க என்னையோட. இப்ப எழுத தொடங்க, இல்லாட்டி நீங்க பேப்பர்லயே எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல, பேப்பர்ல இடம் இருக்கு தானே உங்களுக்கு. இதுக்கு மிகை H2O போட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி Cu H2O 6 டைம் 2+ வருவாரு. சரியா, இவர் வந்து இளம் நீலம். பேப்பர்ல எழுதுங்க, பேப்பர்ல எழுதுங்க, பரவாயில்ல, இளம் நீலம் லேட் ஆகும். இவருக்கு மிகை NH3 போட்டீங்கன்னா Cu NH3 6 டைம் 2+ வருவாரு. இவர் வந்து கடும் நீலம், இவர் வந்து கடும் நீலம். சரியா, அடுத்தது இப்ப பாப்போம் CH என்னும் கரைசல்களின் நிறங்களை வரிசையில் குறிப்பிடுவது. இது எங்களுக்கு CEH. ரைட், ஃபைனல் ஆன்சருக்கு போயிருக்காங்க. கோபால்ட் 2+ இருக்காரு,
கோபால் 2 பிளஸ்க்கு மிக H2O போட்டா எங்களுக்கு CO H2O 6 டைம் 2 பிளஸ் காணப்படுவார் ஏக்வஸ் ரைட். இதுக்கு H2O போட்டு அமோனியா போடுறாங்க. இங்க பாருங்க, ஒன்னாவது H2O போட்டு வச்சுக்கிறாங்க கரைசலுக்கு, ரெண்டாவது போடுறாங்க அமோனியா. இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல ஒரு இடைநிலை ஒன்று உருவாகும். என்னது? CO NH3 6 டைம் 2 பிளஸ் உருவாகும். ஆனா அவரு H2O2 அல்லது வழியில ஆக்சிடேஷன் அடைஞ்சு CO NH3 6 டைம் என்ன போவார் எங்களுக்கு 3 பிளஸ் போவார். சரியா இல்லையா? சொன்னது வேற என்னச்சா? கவனிச்சுக்கங்க, ரொம்ப ஸ்பீடா தான் போறேன். இதெல்லாம் முடிஞ்சு, டி பிளாக் ரிவிஷன் முடிஞ்சு, எல்லாமே சொல்லி கொடுத்து முடிஞ்சு. அப்ப இவருடைய நிறம் வந்து மஞ்சள் கபிலம். மஞ்சள் கபிலம் ஆக்சிடேஷன் அடைஞ்சது. அடுத்தது Fe2 பிளஸ்க்கு மிக அமோனியா போடுறாங்க. கவனிங்க, Fe2 பிளஸ்க்கு மிக அமோனியா போட்டா FeOH2ங்கிற அழுக்கு பச்சை வரும். ஏன்னா Fe2 பிளஸ் வந்து மிக அமோனியோட இந்த ஹைட்ரோக்சைடு வந்து கரையாது. ரைட். அதுக்கு காற்று, காற்றுன்னு சொன்னா வழியில போட்டா FeOH thrice வருவாரு. இவர் வந்து செங்கபிலம். இவர் வந்து செங்கபிலம். சரியா? இந்த செங்கபிலத்துக்கு மிகை கொன்னசியில போடுறாங்க. மிகை கொன்னசியில போடுறாங்க. அப்ப FeCl4 மைனஸ் வருவாரு. எனது 3 பிளஸ், இது 4 Cl மைனஸ் ஏற்றப்படும் குளோரைடு இணைகள். இவர் வந்து பொதுவாக மஞ்சள். சரியா? அப்ப என்ன நிறம்? கடும் நீளம், மஞ்சள் கபிலம், மஞ்சள். எத்தனாவது ஆன்சர் எங்களுக்கு? கருநீரம், செங்கபிலம், மஞ்சள் கபிலம் போன்றதுன்னு தந்திருக்காங்க. ரைட். ஓகே. எத்தனாவது ஆன்சர்? மூணாவது ஆன்சர். சரிதானே? மூணாவது ஆன்சர். ரைட். டக் டக்குன்னு எழுதுங்க. இது எல்லாத்தையும் ஒழுங்கா இதே மாதிரி எழுதி சரி எடுத்து இருந்தீங்கன்னா சரி. நீங்க இதெல்லாம் நினைக்கணும் மனசுல, எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கே அது டி பிளாக் கலர்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு அழகா எழுதுங்க. போர்டையும் பார்த்துங்க. இப்ப அடுத்தது போ நம்ம பின்னொரு மூலக்கூறு சொல்லி தவறானது. SF மற்றும் SF இரண்டுமே இருமுனைவு இல்லை. தவறானது கேட்டிருக்காங்க. என்ன? SFICL SICL4 ரைட். அந்த சின்ன மாற்றம் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, அந்த கூற்றம் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. SFO SICL4 இங்க பாருங்க. SFஓட வடிவம் சீசோ. இங்க பாருங்க, இப்படி சின்ன ஒரு பொண்டாங்கல் ஒண்ணு இருக்கு. என்ன? சின்ன ஒரு பொண்டாங்கல் ஒண்ணு இருக்கு சல்ஃபர்ட. அப்ப இதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு இருமுனைவு காணப்படும். முனைவு இல்லைன்னு சொல்லலாது. சீசோ வடிவம் சமச்சீரற்ற வடிவம். சமமுனைவுள்ள பிணைப்பா இருந்தாலும் வடிவம் வந்து சமச்சீரற்றது, எனவே முனைவு இருக்கும். அடுத்து SiCl4 SiCl4 சிலிக்கன், குளோரின், ரைட். இன்னொரு குளோரின், இன்னொரு குளோரின், இன்னொரு குளோரின். சமமுனைவுள்ள பிணைப்பு, சமச்சீர வடிவம். அப்ப முனைவு இருக்காது. என்னது எங்களுக்கு? இது வந்து 0. ரைட். அப்ப அதுதான் பிள்ளையான ஆன்சர். அப்ப மற்றது எல்லாமே சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர், அதாவது ஜெனரல் கெமிஸ்ட்ரியா தெரிஞ்சுக்கலாம். பின்னொரு அவதானங்கள் தவறானது. H+ டைக்ரோமேட்டோட SO2 குமிழோட சேர்த்து பச்சை நிற கரைசல். சரி, உங்களுக்கு தெரிந்தானே Cr3+ பெறப்படும். அட இது அன்அயன் பரிசோதனை எல்லாமே படிக்கப்பட்டு எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இன்னுமே டவுட்டா இருந்தா கூட நான் சொன்னேன், யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதை கூட பார்த்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ரைட். அப்ப டைக்ரோமேட் அண்ட் SO2 குமிழோட செஞ்சா வந்து SO4 மைனஸும் Cr3+ பச்சை வரும். சரி, அப்ப நான் Cr3+ம் SO4 மைனஸ் எழுதிங்க. டக் டக்குன்னு எழுதுங்க. Cr3+ / SO4 மைனஸ். ஆனா Cr3+ தான் என்னது எங்களுக்கு? பச்சை. அப்ப Cr3+ ல இருந்து பச்சைக்கு ஒரு அம்புக்குறி போட்டு வைங்க. ரைட். H+ டைக்ரோமேட்டோட H2 கரைசல் வாய்க்குமிழி. சரி, O2 வாய்க்குமிழி வரும். Cr3+ வரும். அந்த வாய்க்குமிழிக்கு காரணம் வந்து O2 எழுதிக்கிட்டு அந்த O2 வாய்க்குமிழிக்கு அம்புக்குறின்னு அடிங்க. ஈரமான H2SO தாக்கும் பொழுது வெள்ளை திண்மத்தை உருவாக்கும். யார் எங்களுக்கு? சல்ஃபர். கலிக்கந்தம் 3 சாரி கூழ்கந்தம் 3 உருவாகும். இன்னைக்கு கூட நாங்க ஆச்சோம் அது H2SO2 போட்டா சல்ஃபர் வரதோட நீர் எங்களுக்கு விளைவாகும். சரியா இல்லையா? அப்ப சல்ஃபர் வந்து கூழ்கந்தகம். அப்ப சல்ஃபர் தான் அந்த வெள்ளை திண்மம். சில நேரம் எங்களுக்கு சில மஞ்சளும் தருவாங்க. மிக ஐடைட் கரைசலுக்கு IO3 - DL சேர்க்க செம்பிளர் நிறமா இருக்கும். ரைட். கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு விளங்கப்படுத்தார். மிக ஐடைட் கரைசல் இங்கே மிக ஐடைட் கரைசல். இந்த மிக ஐடைட் கரைசலுக்கு IO3- போடுறீங்க. IO3- H+ ஊடகத்தில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இங்கே கவனிங்க, ரிடாக்ஸ் தாக்கும்னு I2 ரிலீஸ் ஆகும். இங்க 3 I2 5I- RH+ 3H2O விளங்குனுச்சா? இதான் தாக்கம். 5I- IO3- RH+ 3I2 3H2. ரைட். இங்க பாருங்க, இது ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் இந்த நேரம் இருக்கணும். இந்த 40 நாளைக்குள்ள இது ரிடாக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிறேன். எங்களுக்கு நேரம் இல்லை. ரைட். அப்படி உனக்கு ஞாபகமே இல்லாட்டி தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. அதான் நல்ல வழி. ரைட். அப்ப 3H2 இங்க பாருங்க எப்படி செங்கமின் நேரம் வருது தெரியுமா? இந்த மிகை I- இங்க பாருங்க, இவங்க சொல்லிருக்காங்க வசனம் பண்ண மிகை I-, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. மிகை I- ஹைலைட் பண்ணுங்க. அப்ப மிகை I- என்ன பே? இதுக்கு 5I- இருக்கு. 5I- போதுமானது இந்த தாக்கத்துக்கு. 5I- விடையும் என்னது எங்களுக்கு அதிக அளவு I- பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா இல்லையா? 6 7 I- இந்த தாக்கத்துல போட்டிருக்கோம்னா மிக I- என்னது? அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த I- ரைட் உருவான இந்த I2 செட் ஆகி I3- உருவாக்கலாம். I3- வந்து செங்கபிலம். விளங்குச்சா இல்லையா? இந்த I3- நீங்க எழுதினா K ல கரிச்சு I2 சொல்றது K + I3- இதான் செங்கபிலம். இது எழுதுங்க.
இதை நாங்க சொல்றது KI கரைச்சு I2 விளங்குதா? KI கரைச்சு I2 சொல்றது கிளியர் தானே? சரிங்க, வெளியே நிறம் பாஸ்ட் எழுதுங்க. அப்படியே அழகான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ரைட் நல்லா கிரகிங்க, கிரகிதை எழுது. அடுத்தஞ்சாவது, நீரமில டைக்ரோமேட் கரைசலுக்கு டீல் HCl சேர்க்க பச்சை நிற கரைசல். இங்க கவனி. ரைட், இது எழுதுங்களே, இது எழுதி முடிங்களே, டைம் ஒன்று தார். ரியாக்ஷனை ஃபாஸ்ட் எழுதி முடிங்களே. உங்களோட ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் கையில் இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், இந்த மாதிரி பேப்பர் ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணக்குள்ள தியரி புக்கை பெரட்டிக்கு இருந்தீங்கன்னா யானைக்குட்டி மாதிரி பெரிய புக்ஸை உங்களுக்கு லேட் ஆகும். உங்களோட ஷார்ட் நோட்ஸையும் அது இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கையில் தயவு செஞ்சு அதை அடுக்கி வச்சுக்கோங்க. கடன்னு ஐவி ஒன்று கொண்டு போயிட்டு பாருங்க அதில் என்னென்ன தகம் நாங்கள் எழுதியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி. ரைட், அடுத்தது அமில டைக்ரோமேட் பாருங்க. அமில டைக்ரோமேட் சரியா? அமில டைக்ரோமேட் H+ Cr2 2- நல்ல கவனிங்க. ஒரு தியரி சொல்லி தரேன். இந்த தியரி பத்தி கவனிச்சுக்கங்க. ரைட், இவருக்கு ஐதான Cl-, அதே மாதிரி இவருக்கு சரி Cl-, ரெடாக்ஸ்கோப்பி எடுத்து இப்ப பாத்துக்கணும். வீட்டுல தானே இருக்கீங்க, எடுத்து பாருங்க. ஐதான Cl- எந்த ஒரு ரியாக்ஷனுமே இதுக்கு இல்ல சரியா? சரி Cl- போட்டா மட்டும்தான் அந்த தாழ்த்தல் அழுத்தம் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகி Cr3+, Cl2 எங்களுக்கு வெளியே. ஐதான Cl- இது நடக்காது. விளங்குனிச்சா? ரைட், ஆனா இன்னொன்னு நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். H+ MnFO- சிலபஸ்ல உள்ளது இது. இவருக்கும் நாங்க போட போறது ஸ்டார்ட் பெனையோட ஐதான Cl- ரைட், செறிந்த Cl- ஐதான Cl- போட்டா இங்கனே ரியாக்ஷன் நடக்கும். Mn2+ Cl2 வரும். அப்ப சரி Cl- போட்டாலும் என்ன வரும் எங்களுக்கு? Mn2+ Cl2 வரும். அப்ப பாருங்க, ஐதான குளோரைட டைக்ரோமேட்டாட ஒட்சீற்றம் அடைய வைக்க முடியல. ஆனா ஐதான குளோரைட பெர்மங்கனேட் வந்து ஒட்சீற்றம் அடைய வைக்கிறாருன்னா ஒட்சீற்றும் வலிமை அமில ஊடகத்துல டைக்ரோமேட்டோட பெர்மங்கனேட்டுக்கு அதிகம்ங்கிறது இந்த தகவல் மூலம் உறுதியாகுது. தெரிஞ்சுச்சா இல்லையா? இதை எழுதுங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து வரும். அப்ப எங்களுக்கு 15வது 5வது ஆன்சர் பின்னோடு கூட தவறானது. இது வந்து இப்போ அவத்தை சமநிலை அங்கே முடிச்சிருக்கனால சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு. இந்த அவத்தையில் இது நினைவு இருக்காலன்னு பார்க்கறதுக்கு. லட்சிய கலவை உருவாகும் போது வெப்பலுறை மாற்றம் 0. சரி, அப்போ வெப்பலுறை மாற்றம் எதுவுமே நடக்காது எங்களுக்கு. ஏன்னா பிணைப்பு வந்து தூர விலகவோ கிட்ட வரவோ நடக்காது. அப்போ லட்சிய கலவையில் சரி. எதிர்விலகல் கலவையின் ஆவியமுகம் லட்சிய கலவின் குறித்த மூல் பின்னத்தின் ஆவியமுகத்தை விட அதிகமாகும். சரியாது? கொஞ்சம் நினைவு காட்டி பாருங்க. ரைட், எதிர்விலகல் கலவையிட ஆவியமுகம் இங்கே பாருங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கலவைன்னு வரைவீங்க. இப்படி ஒரு கலவை இருக்காரு எங்களுக்கு லட்சிய கலவை. இப்படி ஒன்று ஆவியமுக வரைவு ஒன்று. இங்க பாருங்க, இது லட்சிய. ரைட், இது லட்சிய. நான் ஒரே மட்டத்துக்கு வரைஞ்சிருக்கேன்னு வைங்க. இது வந்து எதிர்விலகல் ஆவியமுகம் வரைவது. இது பி ஆவியமுகம் வரைவதை வரைஞ்சிருக்கோம் நாங்கள். சரியா? இது எதிர். ரைட், இது ஆவியமுக வரைவு நேர்விலகல் கலவைகளுக்கு. நேர்விலகல் ஆவியமுகம் கூட வரும், கொதிரிலே மாறி வரும். சரியா? அப்ப சாதாரணமா நாங்க ஒரே மூல் பின் அமைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரே மூல் பின் அமைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா எடுப்பேன் நாங்க பாதிக்கு பாதி, இப்படி பாதிக்கு பாதி எடுப்பேன். தசமஞ்சி எடுப்பேன்.
இந்த மட்டத்தை பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு விளங்கி இருக்கு. எதிர்விலகல் கலவையோட ஆவியமுக்கம் குறைஞ்சிருக்கு, நேர்விலகல் கலவையோட ஆவியமுக்கம் அந்த மட்டத்தை விட கூடி இருக்கு. லட்சிய கலவையோட ஆவியமுக்கம் வந்து நம்ம நியமம் எடுக்கலாம். விளங்குச்சா இல்லையா? அப்பாங்கண்ணே எதிர்விலகல் கலவையின் ஆவியமுக்கம் லட்சிய கலவையின் குருத்த மூல்பிரிதம் வந்து அதிகமாகும். பிள்ளை எதிர்விலகல் குறவா வரணும், நேர்விலகல் என்ன செய்யணும் எங்களுக்கு அது கிராஃபக்கீர் டக்னிக்கீர் கிராஃபக்கீர் டக்னிக்கீர். அப்ப எங்களுக்கு ரெண்டாவது குரு பிள்ளை. அடுத்தது நேர்விலகல் கலவையின் கொதிநிலை அதே மூல்பின் அமைப்புடைய லட்சிய கலவை விட குறைவாகும். சரியே, ஆவியமுக்கம் கூடனா அவரோட கொதிநிலை வந்து குறைவா வரணும். பகுதிப்பட காட்சிப்படுத்தலின் போது கொதிநிலை குறைந்த திறமே படித்திரமாக பெறப்படும். ரைட், அது சரி தெரிஞ்சவங்களுக்கு. பகுதிப்பட காட்சிப்படுத்தல பகுதிப்படுத்தும் நிரல் கோபுரத்துல மேல் எழும்புறது வந்து கொதிநிலை குறைந்த திரவம். கொதிநிலை குறைந்த திரவம் மேலெலும்பி அவர் மட்டுமே மேல கீழே வர்றதுக்கு நாங்க ஒரு குவாலிட்டி மீட்டர் செட் பண்ணி வச்சிருப்போம். குவாலிட்டி மீட்டர் யாருன்னு எல்லாம் படிப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை இலிபேக்கின் ஒடுக்கி மூலம் அனுப்பி வடித்திரவமா எடுக்கிறது. கொதிநிலை குறைஞ்சது குடுவையில கொதிநிலை கூடியது எஞ்சும். ரைட், அப்ப சரி. ஆவிப்பரப்புடைய கூறின் திரவத்தின் மூல்பினம் அதிகரித்து ஆவி அவத்தில் அது நமக்கும் அதிகரிக்கும். சரி, அதான் ரபர்ட் சொல்லியிருக்காது என்ன. ஆவிப்பரப்புடைய கூறின் திரவத்திட மூல்பினம் அதிகரிக்கும். அவர் ஆவிப்பரப்புடைய கூறு இருந்தாருன்னா அவருடைய திரவ அமைப்பிட மூல்பினம் அதிகரிக்க அவருடைய ஆவி அமுக்கம் அதிகரிக்கும். ஏன்னா பிஏ நேரு சமன் எக்ஸ்னு சொல்லி ரபர்ட் சொன்னார். என்னது, ஆவி அவத்தையும் திரவத்தையும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஒரு விதியம் எங்களுக்கு ரபர்ட் சொல்லியிருக்காரு. நேரு விலகல் எதிர்விலகல் இது வந்து ஆவி அமுக்கம்ங்கிறத கண்டிப்பா நீங்க வையச்ச குறிச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து மூல்பினம் அமைப்பினம் எக்ஸ்னு தெரிஞ்சது மூல்பினம்னு சொல்லி. சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு வரும். அடுத்து தந்திருக்காங்க எங்களுக்கு எதனாயில் குளோரைட். கவனிங்களே, எதனாயில் குளோரைட். இந்த எதனாயில் குளோரைட்னா என்னன்னா சரியா, ஆயில் குளோரைட்னு சொல்றது இது சி டபுள் ஒன் ஆக்சிஜன் சிஎல். எத்துன்னு சொன்னா எத்தான், எத்துனா 2 கார்பன், ஒரு கார்பன் இங்க இருக்கு, அடுத்த கார்பன் இங்க. அப்ப CH3 சி டபுள் பாண்ட் சிஎல் தான் எதனாயில் குளோரைட். விளங்குச்சா இல்லையா? இதை கண்டுபிடிச்சிருக்கணும். OH மைனஸ் உடான கருநாட்ட கூட்டல். கவனிங்க, OH மைனஸ் உடான கருநாட்ட கூட்டல்ல இவரு சரியா, OH மைனஸ் உடான கருநாட்ட கூட்டல்ல ஒரு நான்முக இடைநிலை விளைவை தாரார். நான் பார்ப்போம் இவருக்கு OH மைனஸ் கருநாடி ஒன்று போட்டு பார்ப்போம் இவருக்கு. நம்ம OH மைனஸ் கருநாடி ஒன்று இருக்கு, நம்ம பொறிமுறையில காட்டினா சரியா, OH மைனஸ் கருநாடி இந்த டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இருக்காரு தானே. இந்த OH மைனஸ் கருநாடி வந்து இதை முதல் அடிக்கும். அடிச்சதுக்கு அப்புறம் இவர் பொண்டை வந்து மேல எடுப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, கார்பன் பைப்பினை இப்ப உடச்சுக்கிட்டாருன்னா அவர் sp2 கலப்புல இருந்து sp3 கலப்புக்கு போறாரு. அப்போ O மைனஸ். இந்த இடத்துல CH3 இருக்காரு, இந்த இடத்துல Cl இருக்காரு,
வந்த OH வந்து இங்க கூட்டல் அடைவார். சரியா இல்ல? அப்ப இவர் வந்து sp3, ரைட்? இவர் வந்து எங்களுக்கு sp2. அப்ப இங்க நடந்திருக்குது கர்நாட்ட கூட்டல், நடந்திருக்குது கர்நாட்ட கூட்டல். நியூக்ளியோஃபைலிக் அடிஷன் நாங்க சொல்றது இது. இந்த ரியாக்ஷன் முதல் ஸ்டெப் விளங்குதா? இவரு நான்முக இடைநிலை விளைவு. ஆனா இப்ப கொஞ்சம் கவனிங்க, இது கர்நாட்ட கூட்டலா இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் ஒட்டுமொத்த விளைவிட பொறிமுறையை நாங்க சொல்றது கர்நாட்ட பிரதியீடு. முதலாவது ஸ்டெப் மட்டும்தான் கர்நாட்ட கூட்டல் நடக்கும். அதுக்கப்புறம் இது ரீஅரேஞ்ச் ஆகும். இது விலகும் கூட்டமா தொழிற்படும். அது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். இவர் விலகும் கூட்டமா தொழிற்பட்டு இவர் திருப்பி கொண்டு வழங்குவாரு, திருப்பி பைப்பிணைப்பை ஏற்படுத்திக்குவாரு. எனவே இவரிடம் முதலாவது ஸ்டெப் கர்நாட்ட கூட்டலா இருந்தாலும் நல்லா விளங்கிங்க, மொத்த பொறிமுறை SN ரியாக்ஷன் கர்நாட்ட பிரதியீடு, நியூக்ளியோஃபைலிக் சப்ஸ்டிடியூஷன். விளங்கிடுச்சா இல்லையா? அப்ப நீங்க எப்பயுமே இதுக்கு வந்து முதலாவது ஸ்டெப்பை மட்டும்தான் விளங்கப்படுத்திருக்கனால மைண்டுக்கு பிரியான கருத்துன்னு போட்டுக்க வேணா. இந்த அமில குளோரைடுகள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், எசித்தர்கள் எல்லாமே, அதாவது கார்பாக்சிலிக் அமில பெருதிகள் எல்லாமே கர்நாட்ட கூட்டல் தாக்கம் தான் சொல்லி இல்ல, அவங்க கர்நாட்டு பிரதியீடு தாக்கம். டியூட் எடுத்து பாருங்க, கிளியரா எழுதியிருப்போம் எல்லாம். சரியா? எழுதிக்க வேணா, வசனத்தை எழுதிக்கங்களே, நான் சொல்ற மாதிரி எழுதுங்களே, எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி வசனத்தை எழுதுங்க. கார்பாக்சிலிக் அமில பெருதிகளான கார்பாக்சிலிக் அமில பெருதிகளான கார்பாக்சிலிக் அமில பெருதிகளான அமில குளோரைடுகள் மற்றும் எசித்தர்கள், அமில குளோரைடுகள் மற்றும் எசித்தர்கள், டோட் வைங்க, எசித்தர்கள் என்பன தாக்க பொறிமுறையில் முதலாவது படியில் கர்நாட்ட கூட்டலை நிகழ்த்தும். பிராக்கெட்ல AN, கேபிட்டல் AN. அந்த N வந்து கேபிட்டல், ஆனா சின்னதா எழுதணும். முதலாவது படிமுறையில் கர்நாட்ட கூட்டலை நிகழ்த்தும். எனினும் தாக்க இறுதியில் இவற்றின் ஒட்டுமொத்த பொறிமுறை பிங்கி கர்நாட்ட பிரதியீடு ஆகும். ஒட்டுமொத்த பொறிமுறை கர்நாட்ட பிரதியீடு ஆகும். ரைட், கிளியர். சரியா? சரி, இப்ப கவனிங்க. ரைட், இதுல இந்த கேள்வி ஒன்று டவுட் கேட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த மெசேஜ் போட்டு அந்த ஹோஸ்ட்னு இல்லாம இன்னொரு பாருங்க, நிரோஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி இன்னொன்று இருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு இங்கனே பார்த்துக்கலாம். சரியா? நான் அதை விளங்கப்படுத்தி தரேன். இந்த 14வது கேள்வியில 2வது கூற்று கேட்டிருக்காங்க, நான் விளங்கப்படுத்தி தரேன். அப்ப இங்க கவனிங்க, NH சேர்க்கையில் வெப்பம் வெளியிடப்படும். பாப்பமே, இங்க பாருங்க, இதுக்கு NH சேர்க்கிறோம். NH சேர்த்து என்ன நடக்கும்? முதலாவது இது நீர் பகுப்படையும்டா. நீர் பகுப்படைஞ்சிங்க CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் நீர் பகுப்பு நடந்து என்ன நடக்கும்? இங்கிட்ட ஹைட்ரஜனும் இங்கிட்ட OH, நீரை ரெண்டா உடங்கி H+OH மைனஸ் தானே. குளோரினோட ஹைட்ரஜனும் இதுக்கு OH இணைந்தா இங்கே OH வரும். வேற யாரும் வருவா எங்களுக்கு? HCl வரும். இப்ப முதல் நீர் பகுப்படைகிறாரு, ஆனா எந்த ஊடகத்துல நீர் படைகிறாரு? கார ஊடகம். அப்ப இவர் காரத்தோட தாக்கும் NaOH ஒரு மின்னமில வன்கார தாக்கம், இவர் காரத்தோட தாக்கும் NaOH ஒரு மின்னமில வன்கார தாக்கம். விளைவை எழுதிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஒரு அமில கார தாக்கம்ங்கிறது ஒரு புற வெப்ப தாக்கம். சரியா இல்லையா? ஒரு அமில கார தாக்கம்ங்கிறது புற வெப்ப தாக்கம். சரியா? அப்ப அதே எனக்கு கொஞ்சம் எழுதிக்கங்களே. அப்ப வெப்பம் வெளியிடப்படும்ங்கிறது சரி. சரி, அடுத்த விஷயம், இவருக்கு சாதாரணமா AgNO3 போடக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. AgNO3 போடக்குள்ள நாங்க ஏலைட்டுகளோட நீர்ப்பகுப்பு தாக்கம், அதாவது அல்கைல் ஹேலைட் டியூட்ல இதை பத்தி பார்த்திருக்கோம். அல்கைல் ஹேலைட் நீர்ப்பகுப்பு தாக்கத்தின் இலகுத்தன்மைன்னு சொல்லி ஒன்று நாங்கள் கழிச்சிருக்கோம்.
தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. அது தொடர்பான இந்த முறை ஒரு வினாவும் எதிர்பார்க்கப்படுது. ரைட், அல்கைல் ஹைலைடு நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் தொடர்பா. அதுல ஒரு நோட் ஒன்று நீங்க குட்டியா எழுதியிருப்பீங்க, அமில குளோரைடுகள் மிகவும் இலகுவாக நீர்ப்பகுப்படையும். இப்போ எங்களுக்கு தெரியும் முதல் அல்கைல் ஹைலைடை விட துணை அல்கைல் ஹைலைட் நீர்ப்பகுப்படைகிற வீதம் கூட, அதை விட புடை கூட, அதை விட பென்சைல் அல்கைல் ஹைலைட் கூட. நினைவு இருக்கா? ஏரைல் ஹைலைடுகள் நீர்ப்பகுப்படையாது, வைனைல் ஹைலைடுகள் நீர்ப்பகுப்படையாது. இது எல்லாத்தையும் விட அமில குளோரைட் மிக இலகுவா நீர்ப்பகுப்படையும். அப்ப ஏஜி பிளஸ் போட்டீங்கன்னா இந்த குளோரைடு அயன்களை உடச்சி எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்வாரு? ஏஜிசிஎல் சாலிட், வெள்ளை நிற ஏஜிசிஎல் சாலிடா இவர் மாறி போவார். விரகணிச்சா இல்லையா? ரைட், அது ஓகே. PCl5 உடன் தாக்க முடியும், அதான் பில. PCl5 உடன் தாக்காது, அதான் பில. நீர் கரைசலில் மின்கடத்து திறன் சாதாரண நீரை விடவும் அதிகம். சரிதானே? இங்க பாருங்க, நீர் கரைசல் இவர்ல உடஞ்சா, இப்ப இது கார ஊடகத்துல தானே உடஞ்சிருக்காரு. இவரு சாதாரண நீர் அமில ஊடகத்துல உடஞ்சா என்ன உருவாகும்? கவனிங்க இப்ப அசெட்டிக் ஆசிட் உருவாகும். சரி, இவர் மென்னமிலாம இருந்துட்டு போறாரு. அப்ப இவர் பிரிகை வந்து எல்லாம் குறவுன்னு வைங்களே. இவர் இல்லாம இதோட HCl உருவாகுறாரு. H+Cl- அயன்கள் காரணமாக எனது மின்கடத்தல் அதிகம். சாதாரண நீர், அதாவது H+H2O போடுவோமே நாங்க, H+ ஊக்கி மாறிங்கன்னு அமில நீர் ஊடகத்துல இவர் என்ன செய்யறாரு? இப்படி அயன்களை தோற்றுவிக்கிறனால மின்கடத்தல் திறன் கூட இவர் தூய திறமா இருக்கிறத விட. இப்ப எதனைல் குளோரைட் தொடர்பாக ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டக்குனது எழுதுங்க. எழுதியிருக்க மாதிரியே சரியா பார்த்து சமரைஸ் பண்ணி எழுதுங்க. தனித்தனியா எழுதுனா அது ஒவ்வொரு பாயிண்ட்ஸா தானே இருக்கும். இப்படி சமரைஸ் பண்ணி அழகா எழுதுனீங்கன்னா எல்லாமே கிளியரா ஒரே ஐவி உள்ள உங்களுக்கு ஒரு டயக்ராம்ல காணப்படும். ரைட், இப்ப 2 நியம மின்வாய்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட கல்வானி கள மாதிரி கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? இதுல கேக்குறாங்க, களத்தின் நியம மின்னழுத்தம் 1.17 வோல்ட்டாக இருக்கலாம். தவறான கூற்று. இப்பதானே இப்ப எங்களுக்கு இதுல Fe2+ வந்து அனோட், இது வந்து சாரி கேதோட் வந்து Fe2+ அந்த மின்வாய், Fe3+ Fe மின்வாய். சரியா? அனோட் வந்து Cd2+ Cd மின்வாய். அப்ப ரிடக்ஷன் மைனஸ் ஆக்சிடேஷன் என்ன எங்களுக்கு? தசம் மேலேழு மைனஸ் கழிப்பீங்க, தசம் சைவர் மைனஸ் தசம் சைவர்னால. அப்ப எங்களுக்கு அது சரி. இதெல்லாம் சாதாரண ஒரு கிளாசிக்கலான பேசிக்கான விஷயங்கள். ஏ ஆனது எஃபிசில் அல்லது பிளாட்டினமாக காணப்படலாம். ரைட், தாழ்த்தேற்று மின்வாய்கள் நினைவு இருக்கா? Fe2+ Fe கோலை வைக்கலாம், நாங்க பிளாட்டினமே வைக்கலாம். சரி, ஆலையை திறக்கும் போது அனோட்டு கரைசல் Cd2+ செறிவு அதிகரிக்கும். ரைட், அது சரியே. அனோட்டு ஆலையை திறக்கும் போது ஆக்சிடேற்றம் நடக்கும், கேட்மியம் ஆக்சிடேற்றப்பட்டு கரைசலுக்கு வரும், எனவே அதன் செறிவு அதிகரிக்கும்ங்கிறது சரி. ஆலையை திறக்காத போது செயற்பாடக்கூடிய நிலையும் இன்னும் சமநிலையாக Cd2+ சரி. ரைட், அது சரி. தாழ்த்த அழுத்தமாக தானே நாங்கள் எழுதுறது சமநிலை எப்பயுமே. அப்ப அது சரி. அது விலகணிச்சு என்ன சொல்றோங்கிறது, ஆலையை திறக்கும் போது கேதோட் கரைசல் பிளஸ் ஏற்றம் மற்றும் மைனஸ் மின்னோட்டங்கள் சிறிது நேரத்துக்கு சமநிலையற்றதாக இருக்கும். இல்லை, ஆலையை திறக்கக்குள்ள சமநிலை இல்லாம இருக்காது. எங்களுக்கு சமநிலை வந்து இல்லாம போயிடுனா சிறிது நேரம் இல்ல, உள்ள பிளஸ் மைனஸ் மின்னோட்டங்கள் சிறிது நேரத்திற்கு. ஆலையை திறக்கும் போது கேதோட் கரைசல் உள்ள பிளஸ் மற்றும் மைனஸ் மின்னோட்டங்கள், ரைட், எங்க இருக்கு? கேதோட் கரைசல் உள்ள பிளஸ் மைனஸ் மின்னோட்டங்கள் சிறிது நேரத்துக்கு சமநிலை அடையதும் உப்பு பாலம் காணப்படுது, ஓடி வரும். விலகணிச்சா சமநிலை அடைகிறதுக்கு தானே உப்பு பாலம் காணப்படுது. ஆலையை திறந்தோடனே இங்கிட்டு அண்ணையனும் இங்கிட்ட கற்றையனும் ஓடிப்போம், கெதர நோக்கி கற்றையனும் அண்ணன் நோக்கி அண்ணையும் ஓடிப்போம். என்ன செய்யும் எங்களுக்கு எப்பயுமே சமநிலை ஒரு சமனான எண்ணிக்கையில தான் என்ன செய்யும் எங்களுக்கு அயன்கள் காணப்படும். இல்லாட்டி வோல்டேஜ்ல டிஃபரெண்ட், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வோல்டேஜ் வந்துடும். அப்படி சமநிலை இல்லாட்டி விலகணிச்சு என்ன சொல்றேன், ஆலையை திறக்கக்குள்ள இப்ப 22 ஒரு மின் சுற்றிடங்களை கம்பியில இப்ப நீங்க வால்ட் மீட்டர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க. ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? மின் சுற்றுல ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அதான் வோல்டேஜ்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வோல்டேஜ் வருமானு சொல்லுங்க, ப்ராக்டிகலா வராது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ரசாயனவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. விலகுதா? அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து 5வது. ரைட், கிளியர்.
அடுத்தது ரைட், இந்த கணக்கு கேள்விகளை கொஞ்சம் வைங்க. 21வது வைங்க, 22 ரைட். இப்போ நான் நினைக்கிறேன் 22வது செஞ்சிருப்பீங்கன்னா இது எல்லாமே எங்களுக்கு தொடர்பற்ற கூட்டுனா பிழையான கூட்டு தானே. ரைட். எயின் தாக்கவரிசை ஒன்று ஒட்டுமொத்த தாக்கவரிசை ஒன்று சொன்னா பீட தாக்கவரிசை 0 சரிதானே. வந்துச்சு ஆன்சர் உங்களுக்கு அப்படி. பீட தாக்கவரிசை 0. அப்போ தாக்கத்தின் பீசமான குணத்திற்கும் தாக்கவரிசை நேரடி தொடர்பு அது சரி. அப்போ அதாவது இது வந்து எங்களுக்கு முதன்மை தாக்கம் இல்லை. அப்படி முதன்மை தாக்கம் இருந்தா தாக்க விதம் சமன் ஏ பெருக்கம் பி வர்க்கம்னு வந்திருக்கணும் சரியா இல்லையா. பிக்கு 0 வரனால தாக்கம் நடைபெற ஏபி தாக்கம் முறை. தாக்க வரிசை 0 இருக்கலாம், ஆனா தாக்கம் நடக்க பி தேவை. ஆனா தாக்க வீத விதியில தாக்க வீதத்தை பி பாதிக்காது. விளங்குச்சா இல்லையா. அதே மாதிரி பியின் சிறுவதிக்கும் போது தாக்கு விதம் அதிகரிக்கும் பிழையே எழுதுங்க. பூஜ்ய வரிசை தாக்கங்களுக்கு செறிவு தாக்கு விதத்தை பாதிப்பதில்லை. பூஜ்ய வரிசை தாக்கிகளுக்கு இது சிம்பிளா செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னா தர்க்க ரீதியா. பூஜ்ய வரிசை தாக்கங்களுக்கு செறிவு தாக்கு விதத்தில் செல்வாக்கு செலுத்துவதில்லை. சரி, கொஞ்சம் அழகான ஆர்கானிக் கேள்விகள் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அந்த ஆர்கானிக் கேள்விகள் நம்ம கொஞ்சம் செய்வோம். ரைட். இதுல கவனிங்க, எங்களுக்கு காணப்படுறது ரைட், எங்களுக்கு சாதாரணமா ஒரு பென்சீனோடு தானே காணப்படுது. இதுல பென்சீன்ட நல்லா கவனிங்க, எங்களுக்கு சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் NH2 காணப்படுறாரு. இங்கிட்டு காணப்படுறது CH2 சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் காணப்படுறார். இவருக்கு நீங்க முதலாவது போடுறீங்க LiAlH4 நீர். அப்ப ஒன்னாவது ரெண்டாவது இதர் அதாவது H+H2 போடுறீங்க. என்ன விளைவாகும்? அமைன் குரூப் வந்து சரியா, இந்த நேமைட் குரூப் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு தாழ்த்தப்படுறதோட அல்டிஹைட் குரூப் வந்து ஆல்கஹாலா மாறும். சரியா இல்லையா. அல்டிஹைட் குரூப்போட ஆக்சிஜனை இல்லாம ஆகணும்னா கிளமென்சினின் தாழ்த்தல் பொருள் தான் போடணும். அப்ப பென்சின் அப்படியே இருக்க கவனிங்க, பென்சின் அப்படியே இருக்க இங்கன CH2 NH2 வாரதோட இந்த இடத்துல CH2 நம்ம நினைப்போம் இதே மாதிரி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இல்லாம அப்படி ஆகாது. இங்கன CH2OH தான் விளைவா வரும். சரியா இல்லையா. விளைவு வர்றது எங்களுக்கு CH2OH. திருப்பி சொல்றாங்க இதுக்கு HCl NaNO2 போட என்னது எங்களுக்கு HCl NaNO2 போட என்ன விளைவு வருதுன்னு சொல்லுங்க. கவனிங்க, HCl NaNO2 போட ரைட் என்ன வார விளைவு என்னன்னா இந்த ஆல்கஹாலுக்கு எதுவுமே நடக்காது. அந்த 2 CCOH வந்து அப்படியே இருக்கும். நான் 1 கூட மட்டும் எழுதுறேன். இந்த இடத்துல அமைன் கூட்டம் இருக்கனால அந்த அமைன் கூட்டம் DILHNO2 போட்டா, அதாவது நாங்க எடுப்புமே HCl NaNO2 போட்டா அதானே DILHNO2 தானே தொழிற்படும். இன்னும் அதில் உண்மைக்கு சொல்ல போனா NaNO2 HCl HNO2 நம்ம தாக்கில லெப்ல உருவாக்கி வைக்க முடியாதனால தான் HCl NaNO2 போடுறோம். HCl NaNO2 அவங்களுக்குள்ள தாக்கம் அடைஞ்சு HNO2 உருவாக்கும். HNO2 தான் இங்க தாக்கி பொருள். சரியா. அவர் வந்து இங்க COH தருவாரு. அதோட நைட்ரஜன் கேஸ் வெளியே பறந்து புப்புக்குன்னு போகும். விளங்குதா. அப்ப எத்தனாவது ஆன்சர் கிடைக்குது? 4வது ஆன்சர். பட் எழுதிங்க பார்ப்போம். கிளியர்.
25வது கேள்வியை கவனிங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைடா மாத்துறாங்க. அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைடா மாத்த என்ன செய்யலாம்? அது லேசு தானே. இப்போ அதை நாங்க அந்த மைண்ட் மேப் ஒன்று செஞ்சோம். நாங்க எதுக்கு அந்த மாற்றீடுகளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு அதை அல்கோஹோலா மாத்திட்டு LaLH போட்டுவிட்டு நான் கார்பாக்சிலேட் இப்படி தளத்தடையுமே PCC போட்டு விட்டா ஆல்டிஹைட் வந்துடும். சரியா? எத்தனாவது ஆன்சர் எங்களுக்கு? 3வது ஆன்சர். இது சாதாரண மைண்ட் மேப்ல போற விஷயம் ஒன்று. சரி, 26ல இருந்து 30 வரைக்கும் கணக்கு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், கடைசி 10 MCQ எடுங்க. நம்ம அதை கொஞ்சம் செய்யப்பா. கடைசி 10 எடுங்க போய்க்கா. சேர்வை ஏக்கு செடினேஜி கொன்னிச்சியல். சேர்வை ஏக்கு செடினேஜி கொன்னிச்சியல் போட்ட தாக்கம் அடையுமா? கார்பாக்சிலிக் அமிலம் செடினேஜி கொன்னிச்சியலோட தாக்கம் அடையுமா? இல்ல. ஆல்டிஹைட் கீட்டோன் மட்டும் தான் தாக்கம் அடையும் கிளைமென்சனோட. ஆல்டிஹைட் கீட்டோன் மட்டும் தான் கிளைமென்சன், அதாவது செடினேஜி கொன்னிச்சியலோட தாக்கம் அடைஞ்சா ஹைட்ரோ கார்பனை தரும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாம் தாக்கம் அடையாது. LaLH தான் அதுக்கு தாக்கம் அடைகிறது. கடைசி 10 MCQ விடுங்க. கடன்னு செய்யணும் நம்ம. ரைட், இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். 41 H2N2O2 போன்ற வாயுக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் கதிர் கதிரின் EOMA 6 என்பது அவற்றின் இது மாறாமல் இருக்கும். கதோட் கதிரோட EOM வந்து மாறாது. சரியே, அது சரி. எந்த பொருளுமே இலத்திரனும் ஒரே மாதிரி. ரைட், 1வது ஆன்சர். ஆய்வுக்கூடத்தில் நிகழ்த்தும் HCl இடையிலான தாக்கம் சார்பாக முதலாம் வரிசையும் HCl பூஜ்ய வரிசையிலும் உள்ளது. ரைட், சரி. அது நான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷெடியூல் ஒன்று செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 25 ஆக்களுக்கு என்ன. ரைட், ப்ராக்டிக்கல் புக்ஸ் எல்லாம் தந்து. ரைட், பூஜ்ய வரிசையை தாக்கி இறுதி சமன்பாட்டில் அமைவதில்லை. ரைட், அது சரியா. பூஜ்ய வரிசையை தாக்கி இறுதி சமன்பாட்டில் அமையல. இறுதி சமன்பாட்டில் வரும், ஆனால் தாக்க விதியில் அதில் எழுதுங்க. இறுதி சமன்பாட்டில் வரும் எனினும் தாக்கவித விதியில் பங்கு பெறுவதில்லை எழுதுங்க. இறுதி சமன்பாட்டில் வரும், ஆனால் தாக்கவித விதியில பங்கெடுக்கிறது இல்லை. இந்த 43வது அப்படியே ரிசோர்ஸ்ல உள்ளது, எடுத்து பாருங்க. ரிசோர்ஸ் புக்ல உங்களுக்கு இது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தரப்பட்ட உதாரணங்கள் ரொம்பவும் கவனமாவே உங்களுக்கு ரிசோர்ஸ்ல இல்லாத மாதிரி சம்மரி பண்ண உங்களுக்கு விளங்கப்படுத்தி தந்திருக்கேன் என் நோட்ல. எடுத்து பாருங்க. 43வது 1வது சரி. அது Fe3+ சயனைட் தயோசைனைட் இல்லையான சமநிலையில் H2CO சேர்க்க FeSCN2+ உருவாகும் போது சமநிலையில் கரைசல் சிவப்பு நிறம் குறைகின்றது. Fe3+ ஆக்சிடேட்டிலிருந்து FeCO4 உருவாக்கும். சரி, கொஞ்சம் கவனிங்களே. இப்ப விளங்கப்படுத்தி தந்திருக்கேன், ஆனாலும் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனி. ரைட், இதுல என்னன்னா Fe3+ இருக்காரு இல்லையா, இந்த Fe3+ தயோசயனைட் அயனோட சேரக்குள்ள ரைட் FeSCN ரைட், இதுல ஒரு SCN சேர்ந்தாலே போதும். ரைட், இங்க 2+, அதாவது நீங்க 6 இணை எழுதுறா இருந்தா 5 H2 உள்ளுக்கு எழுதலாம். H2 5 டைம்ஸ்னு. இவருக்கு குருதி சிவப்பு. இப்ப நான் இதுக்கு ஆக்சலேட்டை போட்ட ஒரு தாக்கம் என்ன செய்யணும்னா, ஆக்சலேட் இதை கூட்டிட்டு ஓடிடும். Fe3+ ஆக்சலேட்டோட சேர்ந்து ஒரு முழுமையான தாக்கம்
Fe-ல 3 ஆக்சலேட்ல 2 எனவே Fe 2 தடவையும் ஆக்சலேட் வந்து 3 தடவையும் சேர்ந்து ஒரு சாலிட் வீழ்படி வரும். இங்க சுயாதீன Fe3+ வந்து முதலாவது அப்ப குறைகிறார், ஏன்னா வீழ்படி உள்ளுக்கு போறாரு. எனவே இவர் அதிகரிக்கணும். அதிகரிக்கும்னா இந்த சமநிலை தாக்கம் லீச்சட்டல் எஸ் படி பின்னுக்கு நடக்கும். பின்னுக்கு நடந்தா குருதி சிவப்பு நிறம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போகும். சரியா இல்லையா? நல்லா விளங்கிக்குங்க, இத போர்டை நல்லா பார்த்து விளங்கிக்குங்க, அவ்வளவுதான். அப்ப இங்க ஆய்வு சாரி Fe3+ SCM- இல்லைன்னா தமிழில் H2CO சேர்க்க FeSN2+ உருவாகும் போது சமநிலை கரைசல் சிவப்பு நிறம் வந்து குறைகின்றது. சரி, Fe3+ உடன் ஆக்சைடு இணைந்து FeCO4 த்ரைஸ் உருவாக்கும். ரைட், அது சரி, த்ரைஸை உருவாக்கும். சரி, ரைட், அதான் ஒன்றாவது. நான் வீழ்படின்னு சொன்னேன் தானே, இது வந்து ஒரு சிக்கலைன் த்ரைஸை உருவாக்கி எங்களுக்கு வாரது. அங்கே 3- ஓகே, ஏன் தெரியுமா? இந்த ஆக்சலேட் அயன் வந்து ஒரு பைனண்டேட் லிகாண்ட் ஒன்று, சரியா? இவரோட இணை ஒன்று. அப்ப நாங்க இப்படி எழுதுறதை விட இங்க பாருங்க, Fe ஆக்சலேட்னு எழுதுறேன் பாருங்க. Fe ஆக்சலேட் வந்து த்ரைஸ், நான் லேசா எழுதுறேன் இதை. இது 3+, இதுல -2 மாதிரி 3, எனவே எல்லாத்தையும் சுருக்கப்பட 3- சொல்லிட்டு வருவோம். சரி, அப்ப எடுத்துங்க அது. கொப்பில் இருந்தா கொப்பில் எழுதிக்குங்க. தூக்க கழகத்துல நோட்ஸ் எல்லாம் எழுத வேணாம், ரைட்? கொஞ்சம் தெளிவடைஞ்சு முகத்தை கழுவிட்டு வந்து, ரைட், கொஞ்சம் ஒழுங்கா நோட்ஸ் எழுதிக்குங்க. மிச்சம் வச்சுக்காங்க. இப்ப டைமை செலவழிச்சு இந்த பேப்பரோட டிஸ்கஷன் எல்லாத்தையும் விளங்கி எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் அவ்வளோ இல்லை, இந்த பேப்பரை இன்னொருக்கா ரொட்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் அவ்வளோ இல்லை. என்னையோடய சேர்ந்து முடிச்சிருங்க. சரி, CH3Cl CCHBr இருக்கு, ஒன்று கொண்டு வேறுபட்டு இருக்க ஏத்திரக்கான சம்பதியும் ஒன்று பார்ப்பேன் நாங்க யார் யார் இருக்கான்னு சொல்லி. இங்கன கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், சரியா? ஒரு இடத்துல CH3, இன்னொரு இடத்துல இவருக்கு Cl இருக்காரு, இவருக்கு ஐதரசன், இது புரோமின். இங்க பாருங்க, நாலுமே வேறு கூட்டம். எனவே வந்து செட்கமாயிங்கிற ஒரு சமபோதியத்தில் இதுல வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிளா விளக்கிங்க, செட்கமாயி. அப்போ சரி, அப்ப சரி, ஒன்னாவது கூட்டம் சரி. இரட்டை பிணைப்பு கார்பன்களுக்கு 4 வெவ்வேறு குழுக்கள். இரட்டை பிணைப்புல வெவ்வேறு குழுக்கள் 4 அல்ல, 3 தான் இணையும். அங்கனைப்பில பில கைரல் கார்பன் அங்க இல்ல. sp3ல தான் கைரல் கார்பன் இருக்கு, sp2ல தான் கேத்திர கணிதம் இருக்கு, ரைட்? அது என்ன வச்சுக்கணும். அப்ப 44க்கு 3வது ஆன்சர். இது எழுது, இதையும் வரைஞ்சிக்கங்க, போர்டில் உள்ளது வரைங்க. ஃபீனோலுடன் ஈரசோனியம் குளோரைடு பராதானத்தில் பிரதியிடப்பட்டு நிறமுள்ள சரிவை தரும், சரியா இல்லையா? ஃபீனோலோட 46வது பாருங்க, ஃபீனோல். சரியா? இது ஃபீனோல். இப்போ இப்படி எங்களுக்கு அமைப்புகள் வந்து வரும், சரியா? ஃபீனோல். ஃபீனோல் எங்களுக்கு தெரியும், ஓதோ பராதானங்கள் எல்லாமே நல்லாவே ஏவல்படுத்தப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, இது ஓதோ தானம், இது வந்து பராதானம். டயோசோனியம் குளோரைட்ல N2Cl அமைப்பு தானே, அதுல உள்ள இந்த நைட்ரஜன் டபுள் பொண்டால் என்ன செய்யும்? இந்த பராதானத்துல இணையும், சரிதானே சொன்னது? ஃபீனோல்ல உள்ள அந்த இலத்திரன் வந்து இந்த அமைப்பு வந்து, சரியா கவனிங்க, நல்லா இலத்திரன் செறிந்தது, இலத்திரன் செறிவு கூடியது. அப்ப இந்த பராதானம் மிகவும் ஏவல்படுத்தப்பட்டு இலத்திரன் நாடிகளும் நல்லாவே கவரும். இந்த டயோசோனியம் குளோரைட பாத்தீங்கன்னா அது இப்படித்தானே இருக்கும் மனசு, இப்படி N2Cl N+ ஆகவும் Cl- ஆகவும் இருக்கும். இவர் இந்த பிளஸ் காரணமா இவர் இலத்திரன் நாடி ரொம்ப வன்மையானவர் இல்ல, மென்மையானவர்.
மென்மையான இலத்திரன் நாடி. அந்த மென்மையான இலத்திரன் நாடியை கவரும் ஆற்றல் ஃபீனோலுக்கு இருக்கு, விளங்குதா? ஃபீனோல் வந்து நல்ல ஏவல்படுத்தப்பட்டது. அப்ப இவர் வந்து என்ன செய்வார், இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார். எதுல? அவரோட பராதானத்துல வந்து கட்டி பிடிச்சுக்குவார். யாரு? டயசோனியம் குளோரைடு. அப்ப இவங்க ஒரு அழகான நிறமுள்ள சேர்வை எங்களுக்கு தரும். சரியா? மஞ்சள் நிறத்தை தரும். இதோட இன்னொன்றுக்கு பீட்டா நேப்தல், அதோட சேர்ந்தா எங்களுக்கு ஒரு சிவப்பு நிறத்தை தரும். டார்க் ஒன்று. இது வந்து சேம் மஞ்சள் நிறம், ரைட்? அவரு சிவப்பு நிறத்தை தரும். சரி, இது சேம் மஞ்சள், சாரி, ரைட்? இதை கொஞ்சம் எழுதிக்கணும். அப்ப முதலாவது கவனிங்க, ஃபீனோலுடன் இரசோனியம் குளோரைடு பராதானத்தில் வெளியிடப்பட்டு நிறமுள்ள சேர்வை தரும். சரி, இரசோனியம் குளோரைடு வலிமையான இலத்திரன் நாடி. எங்க 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 இலத்திரன் நாடியா? ஆமா, இலத்திரன் நாடித்தான், ஆனா வலிமையானது இல்ல. அப்ப இல்ல. சமநிலை தாக்கத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போதெல்லாம் சமநிலை மாறலின் பெருமானம் அதிகரிக்கும். பில எழுதுங்க, புறவெப்ப தாக்கங்களின் சமநிலை மாறலின் பெருமானம் அதிகரிக்கும் வெப்பநிலையுடன் குறையும். அகவெப்ப தாக்கங்களுக்கு சமநிலை மாறலி வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஆனா புறவெப்ப தாக்கங்களுக்கு என்ன தெரியும்? சமநிலை மாறலி குறைவடையும். ரைட்? அதை கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி தாரு, கொஞ்சம் கவனிங்க. இது வந்து கொஞ்சம் அழகான கூட்டு தானே எங்களுக்கு. இங்க பாருங்க, இப்ப நாங்க எடுப்போம். எங்களுக்கு ஒரு புறவெப்ப தாக்கம், இங்க பாருங்க. இப்ப எங்களுக்கு ஒரு புறவெப்ப தாக்கம் இருக்கு. டெல்டா H வந்து மைனஸ். சரியா? என்ன தாக்கி இருக்காரு எங்களுக்கு, என்ன தாக்கி. சரியா? எங்க விளைவு டெல்டா H வந்து மைனஸ். இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, தாக்கி டேஷ் விளைவு டெல்டா H வந்து பிளஸ். சரியா? அப்ப வெப்பம் இங்க விளைவு பக்கம் இருக்கும், இங்க வெப்பம் வந்து தாக்கி பக்கம் இருக்கும். சரியா? அப்ப நான் இங்க இப்படி போடுறேன், இங்க வெப்பம் வந்து விளைவு பக்கம். கவனிங்க, இப்படி நான் போட்டா வெப்பம் வந்து விளைவு பக்கம் இருக்குன்னு அர்த்தம். விளங்கிக்குங்க இந்த கோட் வேர்டு. இங்க வெப்பம் தாக்கி பக்கம் இருக்கு, இதாங்க வெப்பம். சரிங்களா? கே விளைவிட செறிவின் கீழ் தாக்கியின் செறிவு. இங்கனையும் கே விளைவிட செறிவின் கீழ் தாக்கியின் செறிவு. இதானே? ஏன்னா கேபிகேசி இப்படி தான் விளைவின் கீழ் தாக்கி தான் எழுதுறது. பி சமன் விழுதா தன்னை குணங்கப்படி படவேற்றப்பட்டு அப்படி எழுதுறது நாம. சரியா? இப்ப நம்ம இதுக்கு ஹீட்டை கூட்டுறோம். கவனி, வெப்பத்தை கூட்டுறோம். லீச்சாற்றல் படி என்ன செய்யணும்? வெப்பத்தை குறைக்கணும். தாக்கம் எங்கிட்ட நடக்கும் சொல்லு. இங்கிட்டு வெப்பம் இருக்கு, இங்கிட்டு வந்தா வெப்பம் நடக்கும். அப்ப வெப்பத்தை குறைக்க அங்கிட்டு போகும். சரியா இல்லையா? பித்திசைல தாக்கம் நடக்கும். பித்திசைல தாக்கம் நடந்தா கே இதன் மொத்த விளைவு, இது ஒட்டுமொத்த விளைவு தானே. பித்திசைல நடந்தா இங்க கவனிடா, விளைவு குறைஞ்சி தாக்கி கூடும். அப்ப கேட பெருமானம் இப்ப எங்களுக்கு பகுதியன் கூட்டுறாரு. என்ன பகுதியன் கூட்டுறாருன்னு சொன்னா கேட பெருமானம் ஒன்னை விட குறைஞ்சு போயிரும், ஒண்ணு தாங்க பெருசு. அப்ப கே குறையுது. இந்த இடத்துல அகவெப்ப தாக்கத்துக்கு வெப்பத்தை கூட்டுறீங்க, வெப்பத்தை குறைக்கணும். வெப்பத்தை குறைக்கணும்னா தாக்கம் எங்கிட்டு நடக்கணும்? இங்கிட்டு தான் வெப்பம், இங்கிட்டு போகணும். அப்ப விளைவு பக்கம் தாக்கம் போறாரு. அப்ப இது ஒட்டுமொத்த விளைவா விளைவு கூடுறாரு, தாக்கி குறையிறாரு. இப்ப எங்களுக்கு சிம்பிள், பகுதியன் குறையிறாரு, தொகுதியன் கூடுறாரு. எனவே கே ஒன்னோட கூடிடும். சொன்னது நிமிஷம் இல்லையா? அப்ப கவனிங்க, இந்த கூற்று கொஞ்சம் கவனிங்க. சமநிலை தாக்கத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போதெல்லாம் சமநிலை மாறின் பெருமானம் அதிகரிக்கும். இல்ல அகவெப்ப தாக்கம்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் அது சரி. சமநிலை தாக்கங்கள் புறவெப்பமாவும் அமையலாம், முத்தாக்கங்கள். விளங்குனுச்சா? அப்ப அகவெப்ப தாக்கத்துக்கு சரி, புறவெப்ப தாக்கத்துக்கு விட. அப்ப அவன் எழுதுங்க, அகவெப்ப தாக்கமின் கூற்று சரி.
முதலாவது விலை வெப்பநிலை அதிகரிக்கல் அமைப்பு மூலக சக்தி அதிகரிப்பு முதல் எண்ணிக்கை கூடும் சரி அது வந்து இயக்கவியல் அது வந்து சமநிலை இல்ல ரெண்டாவது கூற்று இயக்கவியல் கூற்றுன்னு பாருங்க நாங்க எழுதுங்க இயக்கவியல் கூற்று முதலாவது கூற்றுக்கு எழுதுங்க அகவெப்ப தாக்கமெனின் இது சரி அதுக்கப்புறம் இந்த விளக்கப்படமே எழுதிக்கோங்க குறிக்கால் எழுதிக்கோங்க அப்ப ரெண்டாவது கூற்று இயக்கவியல் கூற்றுன்னு எழுதுங்க சரியா அது ரப்பர் பாலை அதை வைங்க அது நம்ம இண்டஸ்ட்ரியல் தொடங்கல நம்ம சொன்ன நெக்ஸ்ட் வீக் மாதிரி இண்டஸ்ட்ரியல் செய்வோம் இப்ப நாளைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம்னா அந்த டி பிளாக்ல இந்த சமபகுதியம் வரையறை தொடர்பான வினாக்களையும் ப்ராக்டிக்கல்ல யாதேனும் ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் ஒன்று சரியா இந்த இயக்கவியல்ல உள்ளது எனர்ஜெட்டிக்ஸ்ல உள்ளது கேஸஸ்ல உள்ளது அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிக்கல் ஷெட்யூல் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் தானே அந்த விடுபட்டதுகள் அது எல்லாமே இப்போ நம்ம இந்த கிளாஸஸ்ல இந்த இனிமே வார இந்த வீக் டேஸ் கிளாஸஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு ஆன்லைன்ல போட்டு நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தருவேன் ரைட் இப்போ அதை வைங்க அமீனை விட அனிலினுக்கு கார வலிமை அதிகம் இல்லை அமீன் பிரியர் தவிர கார வலிமைங்கிறது வேற எங்களுக்கு தாக்க வீதம்ங்கிறது வேற சரியா பாருங்க அமீன் அல்லது கார வலிமை பார்ப்போமே CH3NH2 இது அனிலின் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இந்த பகுதி எடுத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி விளங்குதா ஆனா இந்த பகுதி டிஃபரெண்ட் அதுல என்ன நடக்குதுன்னா கவனிங்க இவரு பொண்ட தள்ளுறாரு தள்ளி நைட்ரஜன் அந்த தனிச்சோடி வெளியே வழங்குறத அதிகரிக்கிறார் சரியா இல்லையா இவரு சரியா பொண்ட இங்கன எடுத்துக்கிட்டு இவரை பறிவுக்குள்ள உட்படுத்துறாரு வேற நினைச்சா இல்லையா அப்ப வெளியே போற விதம் குறைஞ்சு போயிடும் வெளியே போறது தனிச்சோடி வழங்குறது தானே கார வலிமை அப்ப கார வலிமையை பாத்தீங்கன்னா கார வலிமை இவருக்கு கூட சரியா இல்லையா இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க சம்பந்தமே இல்லாம இங்கன்னு இவருக்கு BR2 போட்டு விடுங்க சரித்தானே ஓதோ போற தானங்கள் நல்லாவே இது வந்து ஏவல்படுத்தப்படுமே ஒரே அடியா என்ன செய்யும் எங்களுக்கு பென்சின்ல எங்களுக்கு ஒரு அனிலின் இருக்கு சரியா என்ன செய்யும் எங்களுக்கு இந்த இடத்துல BR இந்த இடத்துல BR இந்த இடத்துல BR நாட்பிரதியில் நிகழ்ந்த ஒரு பென்சின் ஒன்று எங்களுக்கு உருவாகும் விளைவியல் படிவு அதுக்கும் காரவழிக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து தாக்க வீதத்துக்கான கூற்று விளங்குச்சு என்ன கூற்று தாக்க வீதத்துக்கான கூற்று விளங்குச்சா இல்லையா சொன்னது கிளியரா ரெண்டு கூற்று வேற வேற அது நீங்க விளங்கிக்கணும் அப்ப இதான் விஷயம் சரியா இது வந்து இந்த இங்க போகாத அம்புக்குறி ஹலோ இந்த அம்புக்குறி இங்கே வரும் அது கொஞ்சம் மாத்திக்கணும் டக்குன்னு எழுதிங்க அப்ப 40 இருக்கும் 1வது பிள்ளை 2வது சரி ரைட்
எடுத்துக்கோனீங்க. கேடி பத்தி ஒரு கூட்டு தந்திருக்காங்க எங்களுக்கு. சரியா? கேடி அமைப்பு. இப்போ கேடி தந்திருக்காங்க. கொனீங்க இப்படி ஒரு கேடி தந்துட்டு இங்கே ஏதோ சேர்வை தந்திருக்காங்கன்னு வைங்க. இங்கே CCl4. இன்னொரு சேர்வை தந்திருக்காங்க. சாரி, இது வந்து H2O. பெருமானம் வந்து 0.8. அடைங்கன பகுதி எண் வந்து கூடையா இருந்து தொகுதி எண் வந்து குறைவா இருந்தா தானே இப்படி நடக்கும். இங்க பாருங்க, இன்னொரு விஷயத்த நல்லா கவனிங்க. இது விளைவு, இது வந்து தாக்கி. முதல் அப்படித்தான் எழுதுறோம் நாங்க. அப்ப இதுக்கு நாங்க சமன்பாடு எழுதுவோமே. இங்க பாருங்க, அந்த குறித்த ஆர்கானிக் சேர்வை H2O சமநிலை தாக்கம், அந்த குறித்த சேர்வை ஆர்கானிக் சேர்வை வந்து CCl4. இப்படித்தான் இந்த தாக்கத்தை எழுதியிருக்கணும் விளங்குனிச்சா? அப்ப இங்க H2ஓட பெருமானம் அதிகம்னா இங்க சொல்றாங்க முதலாவது கூற்று CCl4 விட H2O கார்பன் சேர்வை நன்றாக குறையும். அது சரி, விளங்குதா? என் பகுதியின் கூட 0.8 ஒன்னை விட இங்க பாருங்க, ஒன்னை விட 0.8 குறைவா தானே இருக்காரு எங்களுக்கு. சொன்னது கிளியரா? சின்ன மிஸ்டேக் போனா CCl4 விட H2O கார்பன் சேர்வை நன்றாக குறையும். இல்லையே ஒரு 0.8 என்ன வந்திருக்காரு எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் வரேன். CCl4 H2O ரைட். சரிதானே? சரி, சரிதானே? பகுதியின் வந்து அதிகரிச்சா தானே எங்களுக்கு வந்து ஒன்னை விட இந்த பெருமானம் சின்னதா வரும். ரைட், அப்ப சரி. அப்ப நீல கரையிறதுங்கிறது சரி. கரைப்பான் பிரித்தல் மூலம் சேர்வைகளை பிரித்திருக்க ஆன்சர் காணப்படலாம். ஆன்சர்கள் காணப்படலாம். அப்ப எங்களுக்கு 3வது ஆன்சர். டக்குன்னு எழுதுங்க. இது பாருங்க, இந்த சமநிலை எழுதின மெத்தட கொஞ்சம் கவனிங்க. விளைவின் கீழ் தாக்கி, இது விளைவு தாக்கின்னு போட்டு இதை கொஞ்சம் எழுதிக்கங்களே. இது இம்பார்ட்டன்ட். இந்த இப்ப எழுதியிருக்கேன், சமநிலை எழுதியிருக்கேன். எனக்கு கார்பன் சேர்வை எழுதியிருக்கேன். அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது தத்துவம். ரைட், கவனிங்க. ஆல்கஹால் ஆக்சைடை பத்தி கேமினை பத்தி தந்திருக்காங்க. இங்க பாருங்க, நான் முதலாவது ஆல்கஹால் எடுக்க போறது ஒரு முதல் ஆல்கஹால். சரியா? ஒரு முதல் ஆல்கஹால் பத்தி எடுக்க போறேன். இங்க OH1. சரியா? அடுத்து நான் எடுக்க போறது ஒரு துணை ஆல்கஹாலை பத்தி. அடுத்து நான் எடுக்க போறது ஒரு புடை ஆல்கஹாலை பத்தி. சரியா? இதுக்கு நான் போட போறது 1 கருவிகள் ஆன H+ கேமினை அல்லது H+ KD பத்தி. இதுக்கு போட்டா முதல் ஆல்கஹால்கள் ஒட்சீற்றம் அடைய கவனிங்க. அடே இது வந்து உங்களுக்கு சாம்போதிய முறையில கூட தேவைப்படும். கார்பாக்சிலிக் அமிலங்கள் விளைவாகும். துணை ஆல்கஹால்கள் ஒட்சியேற்றப்பட்ட எங்களுக்கு கீட்டோன் விளைவாகும். புடை ஆல்கஹால்கள் ஒட்சியேற்றம் அடைவதில்லை. அப்ப இங்க கேமினிஃபோ ஒன்னர்சிற்கு அறிமுதல் அமில கேமினிஃபோ ஆல்கஹால் தாக்கம் இருந்தால் எப்போதும் கார்பாக்சிலம் இல்ல. அங்கே வரும் முதல் ஆல்கஹாலுக்கு மட்டுமே வர நடைபெறும் எழுதுங்க. முதல் ஆல்கஹாலுக்கு மட்டுமே வர நடைபெறும். இது எழுதிக்கங்களே இங்கே. இது முதல் ஆல்கஹால், இது முதல் ஆல்கஹால், இது துணை அல்லது வழி ஆல்கஹால், இது வந்து புடை ஆல்கஹால். இது எழுதுங்க. இது எழுதிட்டு மிச்சத்தை எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த ஹைட்ரஜன்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. இது வந்து 1 ப்ரோபனால், இது வந்து 2 ப்ரோபனால், இது 2 மெதைல் 2 ப்ரோபனால். இது கண்டிப்பா சமபதியங்களே ஒரு 2 வருஷங்கள கேட்டிருக்காங்க இந்த விஷயத்த. ரைட், கேமினுடன் கார்பன் சீரனை ஒட்சியேற்றும் போது எப்போதும் கார்பன் உயர் ஒட்சியேட்டனை கொண்ட விளைவு உருவாகின்றது. அது எப்போதும் சொல்றது பிள்ளை பாருங்க, அப்படி நடக்கலை.
இவர் வந்தீங்கன்னா +2ல தானே இருக்கார். கார்பன் குயிரட் சேர்டின் +4 அப்போ அது பிள்ளை இல்லைங்கண்ணா. 50க்கு 5வது ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் 30வது 31வது MCQ இருந்து எடுக்கப்பா. 31வது MCQ இருந்து எடுக்க. பின்வரும் சேர்வை தொடர்பான கூற்றுகள் சரியானது. கொஞ்சம் கவனிங்க. பின்வரும் சேர்வை தொடர்பான கூற்றுகளுள் சரியானது. ரைட். அதை கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். என்ன கொஞ்சம் கவனிங்க. இந்த அமைப்பு இருக்காது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சரியா. இங்க பாருங்க. என்ன C ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் சரியா. இங்க இருக்குது ஹைட்ரஜன் ரைட். இங்க இருக்குது C ட்ரிபிள் பாண்ட் C இங்க H. இங்க எங்களுக்கு இருக்காரு இங்க இருக்காரு எங்களுக்கு இப்படி கார்பன் ஒன்று, இது டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஒன்று, இது ஹைட்ரஜன். கவனிங்க வித்தியாசம் வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரே தளத்தில் காணப்படும் அணுக்கள் 9. நிறைய பேர் அது பிறன் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 9ன்னு சொன்னா இவரு இப்ப இவருக்கு இவர் தளம், இவருக்கு இவர் தளம், இவர் எல்லாம் தளம் சரியா. அப்ப இந்த இடத்துல மொத்தம் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அணுக்கள் காணப்படுறாங்க. எப்படியோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் காணப்படுற அணுக்கள் வந்து ஒரே தளத்துல காணப்படுற அணுக்கள் வந்து 9ன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம். இவரோட இவர் தளத்துல இருப்பாரு. ஆனா சின்ன மிஸ்டேக் ஒன்றா இருக்குதுல கொஞ்சம். இது சரி கொஞ்சம் கவனி. இப்படி தானே வரும். இவரோட இவர் ஒரே தளத்துல இருக்கவனி, இவங்க எல்லாம் ஒரே தளம். இது சரி, இது சரி, இது சரி, இது சரி. இதெல்லாம் sp2. இதை வரைஞ்சிங்கன்னா இங்க பாருங்க கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சரியா. இவருக்கு sp2 கலப்பு இப்படி. இவர் ஓகே ஹைட்ரஜன், இவர் கார்பன், இவர் நைட்ரஜன். இப்படி தானே வரைஞ்சிருக்கணும். இது சரியா. நல்லா கவனிச்சுக்கங்க. இதை இது கார்பன், இந்த கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இப்படி வரும், இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் இப்படி வரும். விளங்குச்சா இல்லையா. இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா சரி, இந்த வித்தியாசமான கலர்ல வரைஞ்சேன். அதை இப்ப நான் வேற ஒரு கலர்ல வரைய போறேன். கொஞ்சம் கவனிங்களே சரியா. இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா இந்த கார்பன் வாராரு தானே இப்படி. இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்பன் இது டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இது வந்து எங்களுக்கு ஹைட்ரஜன். இது விளங்குச்சா. இது இப்படி தானே இருக்கும். வேற விலங்கு தானே என்ன வரைஞ்சிருக்கேன்னு. இப்ப இந்த சிக்மா பாண்டை பத்தி நான் உங்களுக்கு அது ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த சிக்மா பாண்ட் வந்து ஒரு சுயாதீன முழு சுழற்சியை நிகழ்த்தக்கூடியது 360 பாகையில. இந்த பொண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பொண்ட் வந்து சுயாதீனமா 360 பாகையிலும் சுழலக்கூடியது. இப்படி விளங்குச்சா. இப்படி சுழலக்கூடியது ரைட். இது எடுங்களே. இந்த சிக்மா பாண்ட் வைங்களே. இந்த சிக்மா பாண்ட் வைங்களே. இந்த சிக்மா பாண்ட் வந்து இப்படியே ஒரு முழு சுழற்சி என்ன செய்யக்கூடியதுன்னா சுழற்றக்கூடியது ரைட். இந்த சிக்மா பாண்ட் எங்களுக்கு ரைட் இப்படி முழு சுழற்சியை சுழற்றக்கூடியது. விளங்குச்சா. 360 பாகைக்கு முழு சுழற்சியை நிகழ்த்தக்கூடியது. அப்ப மேல உள்ள சிக்மா பாண்ட் அவருக்கும் இப்படி இப்படி 360 பாகையில சுழலாம். விளங்குச்சா. அந்த கார்பனை சுத்தி இப்படி சுழலாம். அது விளங்குச்சா. இவருக்கும் சுழல முடியும், இவருக்கும் சுழல முடியும் சரியா. இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ரைட், இந்த சந்தர்ப்பத்துல பைப் இணைப்பு டபுள் பாண்டுக்கு முழு ரொட்டேஷனை செய்ய இயலாது. அதாவது எங்கிட்ட மனித உடல்ல காணப்படுற மூட்டுகள் மாலி 360 பாகைசியில சுழற்ற இயலாது. இப்ப தலை நம்ம சுழற்றோம், ஒரு பக்கத்து சுழற்றி நிப்பாட்டுறோம், இன்னொரு பக்கத்து சுழற்றி நிப்பாட்டுறோம், 360 ரொட்டேட் பண்ண இயலாது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அப்படித்தான். சுழற்றி எடுத்தீங்கன்னா சரியா ஒரு பக்கத்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே வரும். விளங்குச்சா.
இன்னொரு பக்கம் ரொட்டேட் ஆகுறாரு, அப்படியே லொக் ஆகி திருப்பி அது வரும். விலங்குச்சு என்ன சொல்றேன்னு சொல்லி. ஆனா சிக்மா பாண்ட் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சக்கரம் போற மாதிரி அப்படியே 360 பாகையில ரொட்டேட் ஆகக்கூடியது. விலங்குச்சு என்ன சொல்றேன், ஒரு பொண்ணுல இப்படி படிஞ்சிருக்காரு தானே, இப்ப இவர் இப்படி படிஞ்சிருக்காரு தானே, படிஞ்சிருந்தானே இப்படி ஃபுல்லா இவர் சுழற்றக்கூடியது. அப்ப சுயாதீன சுழற்சி ஒன்று சிக்மா பொண்டுக்கு இருக்கு. அப்ப இந்த கேள்வி நாங்க அப்படி பார்க்கணும். சுயாதீன சுழற்சி பத்தி சொல்லியிருக்காங்க. சுயாதீன சுழற்சி இதை செஞ்சு பார்ப்போம். இங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சுயாதீன சுழற்சி செஞ்சீங்கன்னா எந்த சிக்கலும் இல்ல. இது நேர்கோட்டில் பிணைஞ்சிருக்கனால இந்த அணு சார்பா இந்த சயனைட் அணு சுத்தக்குள்ள, இந்த சயனைட் அணு சுத்தக்குள்ள இந்த தளத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. விளங்குச்சா இல்லையா? ஹைட்ரஜன் ஓகே, ஹைட்ரஜன் போய் மாறாது. ரைட். இப்ப இந்த பண்ட் சுத்துதுன்னு வைங்களே, இது sp கலப்பு தானே ரெண்டுமே, இது ஒரே நேர்கோட்டில் காணப்படுறாரு. எனவே இந்த கார்பன் சார்பா இந்த சிக்மா பாண்ட் சுத்தக்குள்ள இந்த முழு கூட்டமும் ஒரே தளத்துக்கிட்ட தான் வரும். ஏன்? இவங்க ரெண்டு பேரும் sp. விளங்குச்சா? அவருக்கு இவர் எப்பயுமே நேர்கோட்டில் தான் இருப்பாரு. அப்ப முழுசா சுத்துவாரு. ஆனா இவரை பத்தி யோசிச்சு பாருங்க. இவர் இப்படி இருக்க ஒரு தலை முக்கோணம், இவர் இப்படி தலையை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணாருன்னா பிளேன் மாதிரி யோசிச்சு பாருங்க, எங்கிட்ட எங்கிட்டு போகணும் அணுக்கள். அப்ப சுயாதீன சுழற்சி ஒண்ணு நடக்கக்குள்ள, விலங்குது என்ன சொல்றேன்னு, சுயாதீன சுழற்சி ஒண்ணு நடக்கக்குள்ள இவர் ஒரு தலை முக்கோணம் தான் இங்கிட்டு சுத்துறாரு. ரைட். ஒரு 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 பிளேனா இருக்க ஒரு மொலிக்யூல் வந்து சுத்துறாரு. விளங்குச்சா? இப்படி தலை முக்கோணம் இதுல வரைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கோணம் நினைக்கிறேன் நீங்க. இவர் இப்படி சுத்தக்குள்ள நடக்கும். இந்த அணு வேற வேற தளத்துக்கு போவதா இல்லையா? ஒரு கண்மட்டத்துல பாத்தீங்கன்னா இது மேல இருக்காரு, இவர் கீழே இருக்காரு. விளங்குச்சா என்ன சொல்றீங்கிறது? வேற வேற தளமா போறாங்க. அப்ப இவரு சுத்தக்குள்ள வேற தளமா போயிடுவார். அப்ப கட்டாயம்னு சொல்லக்கூடாங்கன்னு சுயாதீன சுழற்சின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு கருதுறாங்க. அப்ப சுயாதீன சுழற்சி நடக்கக்குள்ள இந்த 3 அணுக்களும் தளத்தை விட்டு வேறுபடுவாங்க. சுயாதீன சுழற்சி நடந்தாலும் இந்த அணுக்கள் எல்லாமே ஒரே தளத்துல இருப்பாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8, எங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 அணுக்கள். ஏன்னா எங்களுக்கு 9 அணுக்கள் தானே சொல்லியிருக்காங்க. ரைட். 1 2 3 4 5 6 7 8 9. ரைட். கார்பனும் தளத்துல தான் இருப்பாரு. இவருக்கு கார்பனும் தளத்துல இருப்பாரு. ரைட். ஆனா இவர் என்ன செய்ய மாட்டாரு, எங்களுக்கு 2 தளத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. விளங்குச்சா? அப்ப இதை நம்ம எழுதி இருந்தோம்னா இந்த இதோட சேர்த்து என்ன செய்யறாங்க, 9 அணுக்கள் தளத்துல இருக்கிறது. சரி. இப்ப கிளியரா? இந்த 2 அணு தளத்துல வராததும் கிளியர் தானே உங்களுக்கு? அப்ப சுயாதீன சுழற்சி இருக்காது. ரைட். அவ்வளவு விஷயம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரே தளத்தில் 9 அணுக்கள் காணப்படும். சரி. ஒரே நேர்கோட்டில் அமையும் உயர்ந்த அணுக்கள் எண்ணிக்கை 4. ஒரே நேர்கோட்டில் 1 2 3 4, அதுவும் சரி. விளங்குச்சா? ஒரே நேர்கோடு. இந்த ஒரே நேர்கோடு. ரைட். அப்ப இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு வேணும் எழுதுங்க. சுயாதீன சுழற்சி நிகழும் பொழுது தளத்தை விட்டு மாறுபடும். எழுதுங்க. இப்படி எழுதுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. சுயாதீன சுழற்சி நிகழும் போது தளத்தை விட்டு வேறுபடும். ரைட். அடுத்தது 1 2 3 காம்பனன்ட்கள். ரைட். இல்ல கலப்படம் எனக்கு 3. ரைட். அப்ப AB 1வது ஆன்சர். சரியா? 1வது ஆன்சர். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம மிச்ச MCQ நாளைக்கு கவனிப்போம். ரைட். நாளைக்கு உங்களுக்கு ஒரு 9:30க்கு மாதிரி இதே மாதிரி மீட்டிங் ஒன்று போட்டு 32ல இருந்து மிச்சமுள்ள MCQ செய்யும். இப்போ இது வந்து எக்ஸாம் வீட பார்ட் 1 வீடியோ, அந்த கால்குலேஷன் MCQ போட்டு நாளைக்கு நாங்கள் ஒரு 1 ஹவருக்குள்ள 1.5 ஹவருக்குள்ள நாளைக்கு அதை முடிச்சுட்டு நம்ம 4 அன்றைக்கு மாதிரி எக்ஸாம் சீட பார்ட் 1 MCQ நம்ம செய்வோம். ரைட். ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு சந்திப்போம்.